ஒரு சாதாரண ஃபோட்டோ, அதை யாரோ திருடிடுறாங்க. ஒரு டிடெக்டிவ் கேள்வி கேட்குறான், இந்த ஃபோட்டோவை யார் திருடினாங்க, என்ன காரணமாக இருக்கும்? அந்த ஒரு கேள்வி முழு கதையையே மாற்றிடுச்சு. ஒன்றின் பின் ஒன்றாக நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு சிலை காணாமல் போகுது, ஒரு கலைஞன் மரணம் அடைகிறான், ஒரு காதல் ரகசியமாக மறைக்கப்படுது. இது எல்லாமே சம்மந்தமில்லாத சம்பவங்களா, அல்லது ஒரே மனிதன் திட்டமிட்ட விளையாட்டா? யாரோ ஒருத்தர் தன்னை உலகத்திலிருந்து மறைக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஏன்? யார் அவர்? என்ன செய்ய போகிறார்? இந்த கதை முடிவில் ஒரு உண்மையை மட்டும் உங்களுக்கு சொல்லும். நீங்கள் நம்புகிற மனுஷனே ரொம்ப ஆபத்தானவனாக இருக்கலாம். கேளுங்கள், விசித்திர மர்மம். அத்தியாயம் 1. கண்ணாடி கிண்ணத்தில் மாதுளை பழச்சாறு ஊற்றிக்கொண்டு சத்யா மெதுவாக வந்து ஆதித்யன் உட்கார்ந்திருந்த நாற்காலியின் பக்கத்தில் நின்றார். இதோ கொஞ்சமாவது குடிச்சு முடிச்சிடுங்க என்று அவள் சொன்னாள். நான் கடிகாரத்தை பார்த்தேன். நேரம் சரியாக மாலை 4. சத்யாவுக்கு நேரம் என்றால் நேரம்தான், ஒரு நிமிஷம் கூட முன்னை பின்னே ஆகக்கூடாது. ஆதித்யன் ரெக்னரில் சாய்ந்து புத்தகம் படித்து கொண்டு இருந்தான். அவன் அந்த கிண்ணத்தை கொஞ்ச நேரம் விருப்பமில்லாமல் பார்த்துவிட்டு முகம் சுளித்து கேட்டான், டெய்லி இதே மாதுளை ஜூஸ் குடிக்கணுமா என்ன? சத்யா சொன்னால் உடனே, டாக்டர் சொன்னாரே. அதற்கு ஆதித்யன் சினிக்கினான், அந்த டாக்டர் வேற, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, குடிச்சா என்ன ஆக போகுது, உடம்புக்கு ரத்தம் கூடும் என்று சத்யா மெதுவாக சமாதானப்படுத்தினால், சரி நல்ல பையனாக குடிச்சிடுங்க. ஆதித்யன் ஒரு தடவை கோபமாக பார்த்துவிட்டு இறுதியில் முகம் சுளித்தபடியே அந்த மாதுளை ஜூஸை ஒரே மூச்சில் குடித்து விட்டான். கடைசி சில நாட்களாக 4 முன்பேறும் நான், பிரபல டிடெக்டிவ் ஆதித்யா, அவன் மனைவி சத்யா எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் டவுனில் இருக்கிறோம். இது தமிழ்நாடு சேலம் அருகே இருக்கும் ஒரு அமைதியான இடம். சென்னையில் இருந்தபோது ஆதித்யனுக்கு திடீரென்று ஒரு கடுமையான நோய் வந்தது. 2 மாதம் முழுக்க அவன் உயிர் பிழைக்க போராடினான். நாங்கள் லிட்டரலி அவனை மரணத்தோடத்திலிருந்து காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த நாட்களில் சத்யா அவனை பார்த்துக்கிட்டே இருந்தனால அவளும் எலும்பு நொலுமா ஆயிட்டா. நான் கூட ரொம்ப டயர்டாயிட்டேன். அதனால் டாக்டரோட அட்வைஸ் படி குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல காற்று அமைதி கிடைக்கிற இடத்துக்கு மாறணும்னு சொல்லி இங்கே வந்தோம். இங்கே வந்ததுலேருந்து 2 பேரை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும். ஒருத்தர் பேராசிரியர் சோமசுந்தரம், அவரோட வீட்டு தளத்தை தான் நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கோம். இன்னொருத்தர் லோக்கலில் இருக்கிற ஒரு டாக்டர் அசோக். எங்களோட நிலைமை பார்த்து முதல் டாக்டரையே சந்தித்து பழகணும்னு நினச்சோம். இங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் ரொம்ப சரியாக பழக்கமெல்லாம் ஆகலை. அடுத்த சில நாட்கள் வீட்டில் இருக்கிற வேலையே, அதாவது செட்டில் ஆகிறது, பொருட்கள் எடுக்கிறதுங்கன்னு அதுலேயே போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் தடையாக வெளியே போக ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. இந்த ஊரில் இருக்க ஒரு முக்கியமான ஒருத்தரோட வீட்டுக்கு ஈவினிங் டீ பார்ட்டிக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தனால ஆதித்யன் ரொம்பவே சலிச்சு போயிருந்தான். இப்போ டாக்டரும் வெளியே போகலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதனால தான் இந்த டீ பார்ட்டிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரெக்னைலரில் உட்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஆதித்யன் அமைதியாகவே இல்லை. அவன் அடிக்கடி செவரில் இருந்த கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போதே ஆதித்யன் திடீர்னு கேட்டான், ஆட்டோ ரிக்ஷா எத்தனை மணிக்கு வருது? 4:30 என்று சொன்னேன். அவன் இன்னொரு தடவை கடிகாரத்தை பார்த்துட்டு மறுபடியும் புத்தகத்துக்கு கண்ணு போயிடுச்சு. ஆனால் அவன் மனசாங்க இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. நேரம் மெதுவாக நகர்றது அவனை இன்னும் அதிகமாக அவசரப்படுத்துச்சு. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், அட கொஞ்சம் பொறுமையாக தான் என்றேன். சரியாக 4:30 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ ரிக்ஷா வந்து நின்றுது. நாங்கள் அதில் ஏற்கனவே ரெடியாக இருந்தனால சத்யாவும் அழகாக தயாராகி வந்திருந்தா. 3 பேரும் வெளியே கிளந்தோம். நாங்கள் தங்கியிருக்கிற வீடு கீழ்த்தளவும் மேல்தளவும் ஒன்றோட ஒன்று இணைக்கப்படாத மாதிரி இருந்தது. வெளிப்புற வராந்தாலிருந்து மேலே போகிற ஒரு படிக்கட்டு, வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி காலி இடம், அதுக்கப்புறம் கேட்டு. வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டோட உரிமையாளர் பேராசிரியர் சோமசுந்தரம் கேட்டு அருகிலேயே நின்றுட்டு இருந்தார். முகத்தில் கொஞ்சம் சீரியஸ், சலிப்பு கலந்த மாதிரியான ஒரு தோற்றம். அவருக்கு சுமார் 40 வயசு இருக்கும். ஆனால் பார்த்தா 30 வயசு மாதிரி தான் தெரியும். நடத்தையில் கூட வயசான மாதிரி எதுவும் கிடையாது. ரொம்ப சுறுசுறுப்பானவர். ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது அவரோட மனைவி. குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. அவர் வெளியே போக ரெடியாக இருந்தார். எங்களை பார்த்த உடனே சின்னதாக சிரித்தார். நாங்கள் அவரும் டீ பார்ட்டிக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்சதுனால கேட்டோம், என்ன சார் இன்னும் நிற்கிறீங்க, வரலையா? அவர் மேல் தளத்தை ஒரு தடவை பார்த்து விட்டு சொன்னார், வரணும், ஆனால் வீட்டில் ஒய்ஃப் இன்னும் ரெடி ஆகலை, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் என்றார். நாங்கள் ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி கிளம்பினோம். அத்தியாயம் 2. எங்களை அழைத்த அந்த வீட்டின் உரிமையாளரின் பெயர் மகாதேவன். பேராசிரியர் சோமசுந்தரம் சொன்னபடி அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். வயசு கொஞ்சம் ஆகியிருந்தாலும் எப்பொழுதும் உற்சாகமாக ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டே இருப்பார். சுமார் 10-15 நிமிடத்துக்குள்ளாக நாங்கள் அவரது வீட்டை அடைந்து விட்டோம். அந்த வீட்டை பார்த்தவுடனே ஏதோ ஒரு கோட்டை மாதிரி தோன்றியது. சுமார் 10 ஏக்கர் நிலம் முழுக்க கல் சுவர் கட்டி சுற்றப்பட்டிருந்தது. தோட்டமெல்லாம் பார்த்தா ஒரு காட்டை மனிதன் கட்டுப்படுத்தி அழகாக மாற்றிய மாதிரி இருந்தது.
குளிர்கால மாலையின் சூரிய ஒளி அந்த இடத்தை மெதுவாக சூடாக்கி கொண்டிருந்தது. அந்த அழகான காட்சிக்கு பின்னணி மாதிரி ஒரு அழகான 2 அடுக்கு வீடு. நாங்கள் உள்ளே சென்றதும் மகாதேவன் நம்மை ரொம்ப அன்பாக வரவேற்றார். அவருடைய உடல் பெரிதும் நிறம் வெள்ளையாகவும் இருந்தது. தலையில் வெள்ளை முடி நீட்டாக வாரப்பட்டிருந்தது. கன்னங்கள் கொஞ்சம் நிரம்பி இருந்தது. முகத்தில் எப்பொழுதும் ஒரு பெரிய சிரிப்பு. அவரை பார்த்தவுடனே தெரிந்தது நல்லவர் என்று. அவருடைய மகள் ரஞ்சினியை எங்களுடன் அறிமுகப்படுத்தி வைத்தார். அவளுக்கு சுமார் 20-21 வயது இருக்கும். அழகான முகம், எப்பொழுதும் சிரிப்பு. அவள் கண்களில் ஒரு புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் இருந்தது. மகாதேவன் ஒரு மனைவி இழந்தவர். இந்த ரஞ்சினி தான் அவரோட வாழ்க்கையின் ஒரே ஆதாரம், ஒரே வாரிசு. ரஞ்சினி சில நிமிஷங்களுக்குள்ளாகவே சத்யாவுடன் நெருக்கமாக பழகிவிட்டால். அவளை அழைத்து கொண்டு கொஞ்சம் தூரத்திலிருந்த சோஃபாவில் உட்கார வைத்து பேச ஆரம்பித்து விட்டாள். நாங்களும் அங்கேயே உட்கார்ந்திருந்தோம். இன்னும் எல்லா விருந்தினரும் வரவில்லை. அப்பொழுது ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர். டாக்டர் அசோக் ஏற்கனவே அங்கே இருந்தார். அவரை நாம் முன்னாடியே சந்தித்திருக்கிறோம். அவருடன் இருந்த இன்னொருவர், அவர் பெயர் ரமேஷ். அந்த ஊரில் ஒரு நடுத்தர வர்க்க வியாபாரி. அதோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவும் நடத்துகிறார். ஃபோட்டோகிராஃபி அவருக்கு ஒரு ஹாபி மாதிரி. ஆனால் அதிலும் கொஞ்சம் வருமானம் கிடைத்தது. இந்த ஊரில் வேறு ஃபோட்டோகிராஃபர் வேறு யாருமே இல்லையாமா. சாதாரணமாக பேசி கொண்டிருந்தோம். அப்புறம் அதே நேரம் மகாதேவன் டாக்டர் அசோக்கை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார், என்ன டாக்டர், இத்தனை நாளாக இருந்தும் டிடெக்டிவ் ஆதித்யன்னு முழுசாக சரி பண்ண முடியலையா? பேருக்கு தான் டாக்டர், நீங்கள் வேலைக்கு குதிரை டாக்டராக இருக்கீங்க போல என்று பெரிய சிரிப்பை விட்டார். அதற்கு உடனே ரமேஷ் சிரித்து விட்டார். டாக்டர் அசோக் இவர்களிடம் வயது கொஞ்சம் குறைவு. ஆனால் அவர் சிரித்துவிட்டு அந்த ஜோக்கை லேசாக எடுத்துக்கொண்டார். அவரை பற்றி எல்லோரும் எப்படி கலாய்த்தாலும் அவருடைய மருத்துவ திறமைக்கு எல்லோரும் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தது. அந்த ஊரில் இன்னும் 3 டாக்டர் இருந்தாலும் இந்த இளம் டாக்டர் 3 வருஷத்துக்குள்ளே நல்ல பேர் வாங்கிட்டார். அதுக்குள்ளே மற்ற விருந்தினரும் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர். முதலில் வந்தவர் பெயர் முருகேசன். அவர் இங்குள்ள கவர்மெண்ட் குடோனில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர். அவர் ரொம்ப உயரமாகவும் பருமனாகவும் இருந்தார். கருமையான நிறம், கண்களில் கருப்பு கண்ணாடி. வயது சுமார் 35 இருக்கும். அவர் பேசுகிறதும் சிரிக்கிறதும் எல்லாமே மெதுவாக எடை போட்டு ஒரு விதமாக இருந்தது. அவரோட மனைவி முகத்தில் கடினத்தன்மை, எப்போதும் கவலையோடு இருக்கிறது மாதிரி. அவள் அடிக்கடி கணவரை பார்த்துக்கிட்டே இருந்தாள். அவளோட பையன் 5 வயசு இருக்கும். ஆனால் அவனை பார்த்தாலே பயந்து சுருங்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. முருகேஷ் வீட்டில் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடு வச்சுருக்கிறார். அவருக்கு முன்னாடி யாரும் எதுவும் சுலபமாக பேசிட முடியாது போல். மகாதேவன் நம்மை அவருடன் அறிமுகம் செய்து வைத்தார். அவர் சும்மா முகம் மாறாமல் தொண்டைக்குள்ளே சில வார்த்தைகள் சொன்னார். அது வணக்கம் சொல்கிற மாதிரி இருந்தாலும் எங்களால் சரியாக கேட்கவே முடியல. அவரோட கண்கள் அந்த கருப்பு கண்ணாடிக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தது. எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருந்தது. ஒருத்தரோட கண்ணை பார்க்க முடியாமல் பேசுகிறது எப்பவுமே சிரமந்தான். அவரை பற்றி சரியாக நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்தவர் போலீஸ் துறையோட டிஎஸ்பி பாண்டியன். அவரை பார்த்த உடனே தெரிஞ்சுது. நல்ல உயரம், அழகான தோற்றம், போலீஸ் யூனிஃபார்மெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருந்தார். ஆதித்யனோட கையை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் எங்களோட துரதிர்ஷ்டம் என்னென்னா, உங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு மர்மமான கேஸ் கூட எங்ககிட்ட இல்லை. இந்த ஏரியாவில் இப்படி விஷயங்களே அரிது. திருட்டு நடக்கிறதை தவிர அதில் புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கு ஆதித்யன் சிரித்து கொண்டே பதில் சொன்னான், அது நல்லது தானே. இப்போது எந்த மர்மங்களையும் வேறு எந்த கவர்ச்சியான விஷயங்களையும் நான் ஈடுபடக்கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அந்த நேரம் இன்னொரு விருந்தினர் வந்திருந்தார். அவர் இங்குள்ள பேங்க் மேனேஜர் ராமநாதன். மெல்லிய உடல், சாதாரண தோற்றம். அதனாலேயே இருக்கலாம், முகத்துக்கு கொஞ்சம் தனித்தன்மை கொடுக்க பிரெஞ்சு தாடி ஒன்றை வைத்திருந்தார். அவருடைய வயது இளமைக்கும் முதுமைக்கும் நடுவில் எங்கேயோ இருந்தது. மகாதேவன் அவரை கையை காட்டி சொன்னார், ராமநாதன் சார், நீங்கள் பார்க்கணுன்னு இருந்த டிடெக்டிவ் ஆதித்யன் இதோ இங்கே இருக்கார். அவர் சிரித்து கொண்டே, பிரபலமான ஒருவரை பார்க்க ஆசை இல்லாதவங்க யார்? நீங்களும் அவ்வளோ ஆர்வமாக இருந்தீங்க, என்னை மட்டும் குறை சொல்ல முடியாது என்று நகைச்சுவையாக சொன்னார். மகாதேவன் உடனே சிரித்தார். ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க. எல்லோரும் வந்தாச்சு. பேராசிரியர் சோமசுந்தரம் மட்டும்தான் வரல. அவருக்கும் சரி வீட்டில் தயாராகிறதுக்கு காரணம் இருக்குல்ல. உங்களுக்கு அந்த காரணம் கிடையாது. பேங்க்கு 3:30 மணிக்கே க்ளோஸ் ஆகிடுமே. ராமநாதன் சொன்னார், சீக்கிரம் வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போது வருஷத்தோட கடைசி பாருங்கள், இயர் எண்டிங், வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கிலீஷ் நியூ இயர் வேறு வருதில்ல. அப்புறம் நீங்கள் எல்லாருமே பேங்க்லேருந்து பணம் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னேற்பாடு பண்ணணுமா இல்லையா? அந்த நேரத்திலேயே வீட்டுக்குள்ளே இருந்த வேலைக்காரர்கள் பெரிய பெரிய ட்ரேக்களில் சாப்பாடுகளை கொண்டு வந்திருந்தார்கள். காஃபி, டீ, கேக், மைசூர் பாக், பஜ்ஜி, வடைன்னு பலவிதமான ஸ்நாக்ஸ்களும் இருந்தன. அதை டேபிளில் நீட்டாக வச்சாங்க. ரஞ்சினி எந்திரிச்சு விருந்தினர்களுக்கு பிளேட்டில் பரிமாற ஆரம்பித்தாங்க. சிலர் தங்களே எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கே சிரிப்பு, பேச்சு, கலாட்டா, சூழல் மெதுவாக உற்சாகமாக மாறிச்சு. அந்த நேரத்தில் தான் பேராசிரியர் சோமசுந்தரம் வந்து சேர்ந்தார். அவரோட முகத்தில் கொஞ்சம் வெக்கம் இருந்தது. உண்மையிலேயே இருக்கணும். காரணம் என்னென்னு அடுத்த நிமிஷம்தான் புரிஞ்சுது. இப்போ வரைக்கும் அவரோட மனைவி பற்றி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஆனால் இப்போ சொல்லாமல் இருக்க முடியாது.
அவரோட மனைவி பேர் மாலதி. வயசு சோமசுந்தரத்துக்கு சமந்தான். ஆனால் தோற்றம் கொஞ்சம் பருமனா, கருமை நிறத்தோட, முகம் கொஞ்சம் கடினம், கண்கள் எப்போதும் ஒரு விதமான ஆணவத்தோடு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். அழகாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அலங்காரம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு அபார ஆர்வம். அன்னைக்கு முழுக்க முழுக்க நகை, சிவப்பு சேலைன்னு பார்த்த உடனே எல்லோரும் கவனிக்காது இருக்கிறது முடியே அவ்வளோ ஓவரான அலங்காரம். அவருக்கு பக்கத்தில் நின்ன சோமசுந்தரம் ரொம்ப சாதாரணமாக சற்றே சுருங்கி போன மாதிரி இருந்தார். அதை பார்த்து நாங்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டோம். ரஞ்சினி உடனே போய் அவங்கள வரவேற்றா. ஆனால் மாலதி முகத்தில் சிரிப்பு எதுவும் இல்லை. அவள் ரஞ்சினியை ஒரு விதமாக பார்த்து அதே பார்வையை கணவர்கிட்ட திருப்பி அமைதியாக போய் நாற்காலியில் போய் அமர்ந்துட்டான். அதுக்குள்ளே சாப்பாடு பேச்செல்லாம் ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது. ஆதித்யன் ஒரு விதமாக தியாகி மாதிரி முகத்தை வச்சுட்டு வெறும் டீயை மட்டும் குடிச்சிட்டு இருந்தான். ஏன்னா அவனோட உடல்நிலை எப்படி. நான் ரமேஷோட பேசிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். முருகேசன் கம்பீரமாக டிஎஸ்பி பாண்டியன் பேசுகிறத கேட்டுட்டு தலையாட்டிகிட்டு இருந்தார். அதே நேரம் எல்லாரும் பேசிகிட்டு இருந்த சத்தத்துக்கு நடுவில் மகாதேவன் கொஞ்சம் சத்தமாக சொன்னார். இப்போது டிஎஸ்பி சார் சொன்னார், அதாவது நம்ம ஏரியாவில் பெருசாக மர்மம் கிடையாதுன்னு. அது எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நேற்று நைட்டு என் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்திருந்தான். அந்த ஒரு வார்த்தைக்கே எல்லாரும் சும்மா அமைதி ஆகிட்டாங்க. எல்லோட பார்வையும் மகாதேவனை நோக்கி திரும்பிச்சு. அவர் சிரிச்ச முகத்தோடு நின்றுட்டே இருந்தார். இந்த ஒரு விஷயம் சுவாரஸ்யம்னு நினைக்கிற ஒரு மாதிரி. ராமநாதன் உடனே கேட்டார், ஏதாவது திருட்டு போயிடுச்சா? மகாதேவன் சொன்னார், அதுதான் விஷயமே. டிராயிங் ரூமில் இருந்த ஒரு ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ போயிருக்கு. ராத்திரி எதுவும் பெருசாக தெரியல. காலையில் பார்த்தா அந்த படம் இல்லை, அதோட ஜன்னலும் திறந்துருந்தது. டிஎஸ்பி பாண்டியன் உடனே அருகில் வந்து கேட்டார், படமா? என்ன படம்? மகாதேவன் சொன்னார், அது ஒரு குரூப் ஃபோட்டோ. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் பிக்னிக் போனப்போ எடுத்தது. அதை ரமேஷ் தான் எடுத்தான். பாண்டியன் கேட்டார், வேறு எதுவும் போகலையா? வீட்டில் விளையார்ந்த பொருட்கள் நிறைய இருக்குமே. மகாதேவனும் பதில் சொன்னார், இருந்தது. சில வெள்ளி பொருட்கள் எல்லாம் நிறைய அடுத்த ரூமில் இருந்தது. ஆனால் அது எதையுமே எடுக்கலை. ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்போ சொல்லுங்கள், இது சாதாரணமா இல்லை மர்மமா என்று மகாதேவன் சிரித்துக்கொண்டே கேட்டார். டிஎஸ்பி பாண்டியன் சிரித்துக்கொண்டே கொஞ்சம் அலட்சியமாக சொன்னார், இதில் என்ன பெரிய மர்மம் இருக்குது? ஒரு உள்ளூர்காரன், ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம். ஜன்னல் திறந்திருக்குன்னு உள்ளே பார்த்து வந்திருப்பான். அந்த ஃபோட்டோ கோல்டு ஃப்ரேமுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துகிட்டு போயிருப்பான், அவ்வளோதான். மகாதேவன் உடனே ஆதித்யனை நோக்கி திரும்பினார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். ஆதித்யன் இது வரைக்கும் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் பார்வை சும்மா சுற்றி கொண்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் கவனமாக பதில் சொன்னான். டிஎஸ்பி சொல்கிறது சரியாக இருக்கலாம் என்று ஆரம்பித்தான். ரமேஷ், அந்த ஃபோட்டோ நீங்கள் தான் எடுத்தீங்களா? ரமேஷ் சொன்னார், ஆமாம், நல்லா வந்த ஃபோட்டோ அது. 3 காப்பி எடுத்தேன். அதில் ஒரு காப்பி மகாதேவன் எடுத்துக்கிட்டார். அதுக்குள்ளே முருகேசன் தலையை சற்றே தூக்கி தொண்டையை சிரமப்படுத்தி கொண்டு சென்றார். நானும் ஒரு காப்பி வாங்கினேன். ஆதித்யன் உடனே கேட்டார், உங்கள் ஃபோட்டோ இருக்கா இப்போது? முருகேசன் அலட்சியமாக கூறினார், என்னோட ஆல்பத்தில் வச்சுருந்தேன், அப்புறம் அதை பார்க்கவே இல்லை. இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆதித்யன் மீண்டும் கேட்டான், 3வது காப்பி யாருக்கு போச்சு? ரமேஷ் சொன்னார், பேராசிரியர் சோமசுந்தரம் எடுத்துட்டார். அந்த வார்த்தை கேட்டவுடன் எல்லோரும் சோமசுந்தரத்தை பார்த்தோம். அவர் இதுவரைக்கும் மனைவியின் பக்கத்தில் அமைதியாக இருந்தவர் தன்னுடைய பெயர் கேட்டவுடன் திடீரென்று திகைத்தார். மெதுவாக முகம் சிவந்தது. ஆனால் மாலதி எந்த மாற்றம் இல்லாமல் கல்லுச்சிலை மாதிரி அமைதியாக இருந்தார். ஆதித்யன் சற்று சிரிப்போட, உங்களோட காப்பி இருக்குன்னு நிச்சயமாக சொல்லலாம் இல்லையா என்று கேட்டார். சோமசுந்தரம் தடுமாறி, அது இருக்கும் போல், சரியாக சொல்ல முடியல என்று சொன்னார். அவரோட ரியாக்ஷன் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். ஒரு சாதாரண ஃபோட்டோ விஷயத்துக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கே என்று தோன்றியது. அந்த சூழ்நிலையை சுலபப்படுத்த ராமநாதன் சிரித்துக்கொண்டே சொன்னார், அட அது இருக்கட்டும், இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம் இல்லையா? ரமேஷ், எனக்கு ஒரு காப்பி வேணும், நானும் அந்த குரூப்பில் இருந்தேன். ரமேஷ் தலையை சற்றே திருப்பி, அது கொஞ்சம் கஷ்டம் சார், அந்த ஃபோட்டோவோட நெகட்டிவ் இல்லை. என்னது, நெகட்டிவை காணமா? ராமநாதன் ஆச்சரியப்பட்டவர். அந்த நேரம் நான் கவனித்தேன். ஆதித்யன் ரமேஷை ஒரு கூர்மையான பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தார். ரமேஷ் விளக்கமாக சொன்னார், என் ஸ்டுடியோவில் இருந்துச்சு. 2 நாள் சென்னை போயிருந்தேன். அப்போது ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணியிருந்தேன். திரும்பி வந்து பார்த்து அது தேடினேன், கிடைக்கவே இல்லை. டிஎஸ்பி பாண்டியன் சொன்னார், நல்லா தேடி பாருங்கள், கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும். எங்கே போக போகுது? அதற்கு பிறகு இந்த விஷயத்தை பற்றி யாரும் அதிகமாக பேசவில்லை. அந்த மாலை நேரம் மெதுவாக இரவாக ஆரம்பித்தது. நாங்கள் கிளம்ப தயாரானோம். ஏன்னால் சூரியன் மறைந்த பிறகு ஆதித்யனை வெளியே தங்க வைக்கக்கூடாது என்று டாக்டர் சொல்லி இருந்தார். அப்போதுதான் நான் கவனித்தேன், ஒரு அசாதாரணமான மனிதர் எப்போது வந்து மகாதேவன் பக்கத்தில் நின்றாரோ தெரியவில்லை. அவர் மெதுவாக ஏதோ பேசி கொண்டிருந்தார். வந்தவர் விருந்தினராக தெரியவே இல்லை. உடம்பு ஒல்லியாக, கிட்டத்தட்ட எலும்பு மட்டுமே இருக்கிற மாதிரி, பாதி சுத்தமில்லாத உடை, மங்கலான சட்டை, கண்கள் ஆழமாக உள்ளே போய் இருந்தது. கண்ணுங்களும் உள்ளே இழுத்திருந்தன. பார்த்தவுடனே பட்னிப்பட்டவன் மாதிரி தோன்றியது. ஆனால் அவன் நடத்தை, உட்காரும் விதம், அவன் சாதாரணமாக இல்லை. ஒரு விதமாக கல்வி மரியாதை இருந்த மாதிரி தான் தோன்றினான்.
மகாதேவன் கொஞ்சம் சலிப்போடு கேட்டார் அவனிடம். இன்னும் என்ன வேணும்? முன்தினமே உனக்கு பணம் கொடுத்தனே. அந்த மனிதன் உடனே பதற்றமாக, ஐயா நான் பணம் கேட்கல, உங்கள் படம் வரைஞ்சிருக்கேன், அதை காட்டத்தான் வந்தேன் என்று சொன்னான். என்ன, ஏன் படமா? மகாதேவன் ஆச்சரியப்பட்டார். அவன் கைகளில் சுருட்டப்பட்டிருந்த காகிதத்தை திறந்து மகாதேவன் முன்னால் நீட்டினான். மகாதேவன் அந்த படத்தை பார்த்து சில நொடிகள் பேசாமல் இருந்தார். எனக்கும் ஆர்வம் வந்தது. நான் எழுந்து அவர் பின்னால் நின்று பார்த்தேன். பார்த்தவுடன் நான் அதிர்ச்சியாகிவிட்டேன். ஒரு வெள்ளை காகிதத்தில் கிரேயான்களை மட்டுமே கொன்று வரையப்பட்ட படம், மார்பு வரையான போர்ட்ராய்டு. சில எளிய கோடுகள் மட்டுமே. ஆனால் மகாதேவனின் முகம் அப்படியே உயிரோடு நிற்பது போன்ற இருந்தது. என்னோட ரியாக்ஷன் பார்த்து ரஞ்சனியும் வந்தால், வா ரொம்ப அழகாக இருக்குது என்று மகிழ்ச்சியோடு சொன்னாள். அதற்குள் இன்னும் சில பேர் வந்து சேர்ந்தார்கள். படம் கைமாறிக்கொண்டே போனது. எல்லோரும் ஒரே மாதிரியாக பாராட்ட ஆரம்பித்தார்கள். அந்த ஒல்லியான ஓவியன் கொஞ்சம் தூரத்தில் நின்று 2 கைகளையும் தேய்த்து கொண்டு சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தான். மகாதேவன் அவனை பார்த்து கேட்டார், நீ ரொம்ப நல்லா வரைகிற, உன் பேர் என்ன? அவன் பணிவோடு சொன்னான், ஐயா என் பேர் பாலசுப்ரமணியன். மகாதேவன் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தார். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் வச்சுக்கிறேன், இது உன்னோட பரிசுன்னு என்று கொடுத்தார். ஓவியன் உடனே கையை நீட்டி அந்த நோட்டை வாங்கி பாக்கெட்டில் போட்டு கொண்டான். டிஎஸ்பி பாண்டியன் அந்த படத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று மேலே பார்த்து கேட்டார், நீ எப்படி இந்த படம் வரைகிற? ஃபோட்டோ பார்த்து வரைஞ்சியா என்ன? பாலசுப்ரமணியம் சொன்னான், இல்லைங்க சார், 2 நாள் முன்னாடி அவரை ஒரு தடவை பார்த்தேன், அதை பார்த்து ஞாபகத்திலிருந்து வரைஞ்சேன். ஒரு தடவை பார்த்தனாலேயே இப்படி வரைஞ்சியா? பாண்டியன் கேட்டார். அவன் சற்று தயக்கத்துடன் பதில் சொன்னான், எனக்கு அந்த திறமை இருக்குது சார், நீங்கள் சொன்னால் உங்கள் படத்தையும் வரைஞ்சிட்டு வர்றேன் என்று சொன்னான். பாண்டியன் சில நொடிகள் யோசித்து, சரி நீ என் படம் வரைகிறதா இருந்தால் நானும் உனக்கு 1000 ரூபாய் தரேன் என்று சொன்னான். அவன் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். பாண்டியன் ஆதித்யனை பார்த்து, பாப்போம் நான் அந்த பிக்னிக் குரூப்பில் இல்லையே என்று சொன்னார். ஆதித்யன் சிரித்து கொண்டு தலையாட்டினான். அதற்கு பிறகு கூட்டம் மெதுவாக கலைந்தது. மகாதேவன் அவருடைய காரில் எங்களை வீட்டுக்கு அனுப்பினார். பேராசிரியர் சோமசுந்தரமும் மாலதியம்மாளும் நம்மோடு சேர்ந்து வந்து சேர்ந்தார்கள். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 3. இரவு சுமார் 8 மணி. நாங்கள் மூவரும், நான், ஆதித்யன், சத்யா ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். கதவு மூடப்பட்டிருந்தது. அந்த தீப்பாட்டில் நடந்த விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். நான் சொன்னேன், நம்ம சமுதாயம் கலைஞர்களை எப்படி கவனிக்குது தெரியுமா? அந்த பாலசுப்ரமணியன் ஒரு நல்ல உதாரணம். அவன் ரொம்ப திறமசாலி, ஆனால் இப்போ நிலைமை பார்த்தா பிச்சை எடுத்துகிட்டு திரியிறான். ஆதித்யன் கொஞ்சம் வேற யோசனையில் இருந்தான். அவன் மெதுவாக கேட்டான், அவன் பிச்சை எடுக்க காரணம் பசிதான் நினைக்கிறியா? வேற என்ன? அவன் தோற்றம் உடை பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஆதித்யன் சிரித்தான். அதுதான் பிரச்சனையே. எளிதாக தெரிகிற மாதிரி தோன்றதுனால நீ தப்பாக நினச்சிட்ட. நீ எழுத்தாளர், கலைஞர்களுக்கு உனக்கு இயல்பாக இறக்கம் இருக்கும். அதனால் பாலசுமத்தியோட பிரச்சனையே பசி அப்படிங்கிற. ஆனால் அது இல்லை. அப்படின்னா சாப்பாட்டை விட குடிக்கிறதுல தான் அவனுக்கு அதிக ஈர்ப்பு. அவன் குடியாரனா? நான் கேட்டேன். ஆமாம், அவன் அமைதியாக சொன்னான். எப்படி கண்டுபிடிச்ச? ஆதித்யன் விளக்க ஆரம்பித்தான். முதல்ல அவனோட உதடுகள். குடியாரங்க உதட்டில் ஒரு தனி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈரமாக, கொஞ்சம் தளர்ந்த மாதிரி. அதை பார்த்தாலே உனக்கு புரியும். ரெண்டாவது, அவன் உண்மையிலேயே பசிச்சிருந்தா அங்கிருந்த சாப்பாட்டை பார்த்து ஆசையாக பார்த்துருப்பான். அப்போ டேபிளில் நிறைய சாப்பாடு இருந்தது, ஆனால் அவன் ஒரு தடவை அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. மூணாவதாக, அவன் பக்கமாக நடந்து போனப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு மது வாசனை வந்தது. ரொம்ப தெளிவாக இல்லை, ஆனால் இட்ஸ் அன்மிஸ்டேக்கபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தன் டானிக்கே ஒரு சிப்பு குடித்தான். சத்யா கொஞ்சம் சலிப்போட சொன்னான், சரி அவன் விஷயத்தை விட்டுட்டு வா. அந்த ஃபோட்டோ திருட்டு தான் என்ன விஷயம்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு படத்தை மட்டும் ஏன் திருடணும்? ஆதித்யன் சற்று யோசனைக்குள் போனான். ஒருவேளை டிஎஸ்பி சொன்னது சரியாக இருக்கலாம் என்று மெதுவாக சொன்னான். ஆனால் அது இல்லைன்னா அப்போ சிந்திக்க வேண்டிய விஷயம் என்றும் தொடர்ந்தான். பிக்னிக்கில் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. இன்றைக்கி டீ பார்ட்டிக்கு வந்திருந்த எல்லாரும் அந்த பிக்னிக்கில் இருந்தாங்க, டிஎஸ்பியை தவிர. 3 காப்பி எடுத்தாங்க. அதில் ஒன்று திருட்டு போச்சு. மற்ற 2 இருக்கா இல்லையான்னு தெரியல. அதோட நெகட்டிவ் கூட காணலை. சில வினையாடலில் அமைதியாக கழிந்தன. அதுக்கப்புறம் திடீர்னு மேல் மாடியை காட்டி, அவர் மட்டும் இந்த ஃபோட்டோ விஷயத்தில் இவ்வளோ பதட்டமாக இருந்தார் என்று கேட்டான். அவன் யாரை பற்றி சொல்கிறான்னு எனக்கு உடனே புரிந்தது. அது பேராசிரியர் சோமசுந்தரம்.
கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததுக்கு பிறகு கேட்டேன், யாராவது ஒருத்தர் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னா அந்த நோக்கம் என்னவா இருக்கலாம்? ஆதித்யன் சிரித்தான். நோக்கம்னா என்ன அருண்? யார் எந்த நேரத்தில் செய்கிறாங்கன்னு எளிதாக கண்டுபிடிக்க முடியுமா என்ன? நான் சற்றே சத்யாவை பார்த்து, நான் ரஞ்சினியோட ரொம்ப நெருக்கப்பழகினா உனக்கு பிடிக்காதோ என்று கேட்டான். சத்யா உடனே பதில் சொல்லவில்லை. அவள் சால்வையை முகத்துக்கு அருகே இழுத்து தலையை குனிந்து அமைதியாக இருந்தாள். நான் கேட்டேன், சரி, இந்த பொறாமை விஷயத்துக்கு அந்த ஃபோட்டோ திருட்டுக்கு என்ன சம்மந்தம்? ஆதித்யன் மெதுவாக சொன்னான், எங்கெல்லாம் ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக கலந்து பழகிறாங்களோ அங்கே இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேல் மாடியை பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு மறுபடியும் கேட்டேன், அப்படின்னா அந்த ஓவியன் பாலசுப்ரமணியனே திருடிட்டு போயிருக்கலாமா என்ன? ஆதித்யன் தலையசைத்தான். ஆமாம், அதுக்கு கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அவன் தொடர்ந்து சொன்னான், ஒரு மனிதரை ஒரு தடவை பார்த்து இவ்வளோ சரியாக படம் வரையலான்னு அவன் சொல்கிறது அது உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஃபோட்டோ பார்த்து வரைஞ்சிருக்கலாம், எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணி அதிக சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கலாம். நான் சிரித்தேன். வேறு ஏதாவது தேரி இருக்கா? ஆதித்யன் சின்ன சிரிப்போடு சொன்னான், இருக்குது, அந்த ஃபோட்டோ எடுத்த ரமேஷ் கூட தானே திருடி இருக்கலாம். நான் உடனே கேட்டேன், அவருக்கு என்ன லாபம்? அவரோட ஃபோட்டோவுக்கு டிமாண்ட் அதிகமாகும் என்று சுலபமாக சொன்னான். நான் சந்தேகமாக, அது கொஞ்சம் ஓவராக இல்லையா? ஆதித்யன் சிரித்தபடி சொன்னான், வியாபாரிகளுக்கு இம்பாசிபிள்னு ஒன்றே கிடையாது. அமெரிக்காவில் கூட சில சமயம் பயிர்களை கொளுத்திட்டு ஏற்கனவே இருக்கிற விளைபொருட்களுக்கு விலையை உயர்த்திடுவாங்க. நான் சற்று சீரியஸாக, சரி, இன்னும் யாராவது இருக்காங்களா? ஆதித்யன் மெதுவாக யோசித்து கொண்டு சொன்னான், அந்த குரூப்பில் ஒருத்தர் இருக்கலாம், அவர் தன்னோட இருப்பை முழுக்க மறைக்க நினைக்கிறவா இருக்கலாம். நான் அதிர்ச்சியோடு கேட்டேன், அதாவது ஏதாவது குற்றவாளி மாதிரியா? அவன் பதில் சொல்ல போகிற நேரத்தில் டக் டக் என்று கதவு மெதுவாக தட்டும் சத்தம் கேட்டது. நான் போய் கதவை திறந்தேன். வெளியே பேராசிரியர் சோமசுந்தரம் மேலே ஒரு ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டுக்கொண்டு நின்றிருந்தார். நாங்கள் அவரை உள்ளே அழைத்தோம். நாங்கள் இங்கே வந்ததிலிருந்து அவர் தினமும் இரவு இந்த நேரத்துக்கு ஒரு முறை கீழே வந்து பேசிவிட்டு போவார். கொஞ்சம் பேசுவோம், அப்புறம் டின்னர் நேம் ஆனதும் அவர் கிளம்பி விடுவார். சோமசுந்தரம் உட்கார்ந்து திரும்ப கேட்டார், இன்றைக்கி பாட்டி எப்படி இருந்தது? ஆதித்யன் சொன்னான், நல்லா இருந்தது, எல்லோரும் நல்ல மனிதர்கள் மாதிரி தெரிஞ்சாங்க. சோமசுந்தரம் சிரித்து, வெளியிலிருந்து பார்த்தா அப்படி தான் தோணும், ஆனால் உண்மை வேற இருக்கலாம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அவர் சத்யாவை நோக்கி கேட்டார், இன்றைக்கி சந்திச்சவங்கள உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சது? சத்யா தயக்கமின்றி சொன்னால், ரஞ்சினி, ரொம்ப நல்ல மனசு, பேசுகிறதும் ரொம்ப இனிமை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வார்த்தை கேட்டதும் சோமசுந்தரின் முகத்தில் ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தது, கொஞ்சம் சிவந்தது. ஆனால் சத்யா அதை கவனிக்காமல் தொடர்ந்து பேசினாள். அவளோட முகமும் அழகும் பேச்சும் அழகும். அதோடு அவள் ரொம்ப புத்திசாலி. ஒரு விஷயம் கேட்கணும், அவங்க அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணலையே, ஏன்? அவருக்கு பணம் குறைவில்லையே? அதே நேரம் கதவுக்கு அருகிலிருந்து ஒரு கூர்மையான குரல் சப்தமாக ஒலித்தது, விதவை, விதவை, அந்த விதவையை எந்த ஆள் கல்யாணம் பண்ணுவான்? நாங்கள் மூவரும் அதிர்ச்சியோடு திரும்பினோம். மாலதி அங்கே வந்து நின்றிருந்தாள். எப்போது வந்தாள் என்றே தெரியவில்லை. அவளுடைய வார்த்தையும் அவள் தோற்றமும் இரண்டும் எதிர்பாராதது. நாங்கள் யாருமே பேசாமல் நின்றோம். அவள் எங்களை ஒவ்வொருவரையும் கூர்மையாக பார்வையால் பார்த்துவிட்டு மீண்டும் சொன்னாள், நம்ப முடியலையா? அவரையே கேளுங்க, இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு விதவை பெண் இப்படி சிங்கிளாக நடிக்கிறான். இதுக்கு வேறு என்ன அர்த்தம் தான் இருக்க முடியும்? எல்லாமே மற்ற ஆம்பளைகளை கவர்றதுக்காக பண்ணுற ட்ராமா. திடீரென்று வந்த மாதிரியே அதே வேகத்தில் திரும்பியும் சென்று விட்டாள் மாலதி. அவள் காலடி சத்தம் படிக்கட்டில் மெதுவாக ஒலித்தது. அந்த சம்பவத்தில் ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட்டவர் பேராசிரியர் சோமசுந்தரம். அவர் தலை தூக்கவே முடியாமல் வெட்கத்துடன் அமர்ந்திருந்தார். சில நொடிகள் முழுக்க அமைதி. பிறகு அவர் மெதுவாக தலையை தூக்கி துன்பமான குரலில் சொன்னார், என்ன மன்னிச்சுக்கங்க, சில நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுது. அவர் குரல் அங்கேயே நின்று போனது. ஆதித்யன் அமைதியாக கேட்டான், ரஞ்சினி உண்மையிலே விதவையா? சோமசுந்தரம் மெதுவாக சொன்னார், ஆமாம், அவளுக்கு 14 வயசில் இருக்கும்போதே அந்த நிலைமை வந்துருச்சு. தொடர்ந்து சொன்னார், மகாதேவன் ஒரு நல்ல மாணவனுக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணமான 2 நாளைக்குள்ளே அவன் வெளிநாட்டுக்கு போக விமானத்தில் ஏறினான். மகாதேவனே அவனை அனுப்பிச்சி வச்சார். ஆனால் அவன் அங்கே சேரவே இல்லை. வழியிலேயே ஒரு விமான விபத்தில் இறந்துட்டான். சில நொடிகள் அமைதி. அதனால் ரஞ்சினி வாழ்க்கையில் உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கை தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்று கூறி முடித்தார். நாங்கள் எல்லோரும் சில நேரம் அமைதியாக இருந்தோம். நான் அவருக்கு ஒரு சிகரெட் கொடுத்து ஏற்றி வைத்தேன். அவர் ஒரு இழுப்பெடுத்து விட்டு சொன்னார், என்னோடய வாழ்க்கையும் ஓரளவுக்கு அதே மாதிரி தான். நான் ஏழை குடும்பத்தில் இருந்தேன், நல்லா படித்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமனார் பணத்தில் வெளிநாட்டுக்கு போய் படித்தேன். ஆனால் என் வாழ்க்கை அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நான் படித்து திரும்பி வந்து கல்லூரி பேராசிரியராக சேர்ந்தேன். ஆனால் அதிக நாள் நீடிக்கலை. வேலையை விட்டுட்டு இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு. எனக்கு சாப்பாடு ட்ரெஸ்லெல்லாம் எதுவும் குறையில்லை. என் மனைவிட்ட தான் அத்தனை பணம் இருக்குது. இப்போது காலம் மாறிடுச்சு. மனைவியை கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் அவர் வாக்கியத்தை முடிக்கவில்லை.
சில நேரம் நினைக்கிறேன் அந்த விமான விபத்தில் ரஞ்சினி கணவருக்கு பதிலாக எனக்கு நடந்திருந்தா எல்லாருக்குமே நல்லதாக இருந்திருக்கும் என்று சொன்னார். அவர் கதவை நோக்கி நடந்தார். அதே நேரம் ஆதித்யன் பின்னாலிருந்து கேட்டான், ஒரு கேள்வி கேட்கலாமா? அந்த குரூப் ஃபோட்டோ நீங்கள் வாங்கினது எங்கே இருக்குது? சோமசுந்தரம் திரும்பி நின்றார். சில நொடிகள் தாமதித்த பின் பதில் சொன்னார், அதை என் மனைவி கிழிச்சு போட்டுட்டாங்க. அதில் நான் ரஞ்சினி 2 பேரும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். அதன் பிறகு அவர் உடனே வெளியே போய்விட்டார். அந்த இரவு டின்னர் நாங்கள் அதிகமாக பேசவில்லை. சில நேரத்துக்கு பிறகு சத்யா திடீரென்று சொன்னாள், யார் என்ன சொன்னாலும் ரஞ்சினி ரொம்ப நல்ல பொண்ணு தான். இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பா அவளை அழகாக வச்சுக்கிட்டதுக்கு அதில் என்ன தவறு? ஆதித்யன் அவளை ஒரு தடவை பார்த்தான். பிறகு மிகவும் அமைதியான குரலில் சொன்னான், இன்றைக்கி பார்ட்டியில் ஒரு சின்ன விஷயம் நடந்தது, உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். நாங்கள் இருவரும் உடனே திரும்பி பார்த்தோம். அவன் மெதுவாக சொன்னான், மகாதேவன் அந்த ஃபோட்டோ திருட்டு விஷயம் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாரையும் அவரை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த நேரம் டாக்டர் அசோக் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தார். ரஞ்சினி அமைதியாக அவர்கிட்ட போய் அவரோட பேக்கெட்டில் ஒரு மடித்த காகிதத்தை போட்டான். நாங்கள் 2 பேரும் அதிர்ச்சி ஆகிவிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு கண் பார்வை பரிமாறிட்டாங்க. ரஞ்சினியோடவே அங்கிருந்து விலகிட்டான். ஆதித்யன் மெதுவாக சொன்னான், எனக்கு தான் இது கண்ணில் பட்டது போல், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியல, மாலதிக்கு கூட தெரியல. அத்தியாயம் 4. அந்த சில நாட்கள் ஆதித்யன் உடல் நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் வெளியே நடக்க போனப்போ பேராசிரியர் சோமசுந்தரம் எங்கள் கூட வந்து சேர்ந்தார். இன்றைக்கி நானும் உங்கள் கூட வர்றேன் என்று சந்தோஷமாக சொன்னார். சத்யா சற்று கவலையோடு கேட்டால், மாலதி? அவர் உடனே, அவருக்கு சளி, உள்ளே படுத்திருக்காங்க என்று சொன்னார். சோமசுந்தரம் இயல்பாக ரொம்ப பேசுவார். ஆனால் மனைவி இருந்தால் கொஞ்சம் சுருங்கி போய்விடுவார். இப்போ அவர் ரொம்ப லைட்டாக பேச ஆரம்பித்தார். நாங்கள் எல்லோரும் பல விஷயங்களை பேசிக்கிட்டே நடந்தோம். அப்படியே அந்த ஃபோட்டோ திருட்டு விஷயம் மறுபடியும் வந்துச்சு. ஆதித்யன் கேட்டான், ஒரு கேள்வி, அந்த ஃபோட்டோவை நியூஸ் பேப்பர் இல்லை மேகசினில் வெளியிடணும்னு யாராவது யோசிச்சாங்களா? சோமசுந்தரம் திடீரென்று அவனை பார்த்தார். சற்று யோசித்து விட்டு, எனக்கு தெரியல, ஆனால் ரமேஷ் கொஞ்ச நாளாக சென்னை போயிருந்தான். எங்களுக்கு தெரியாமல் அவர் வெளியிடுவார்னு எங்களுக்கு தோணல. சில நொடிகள் நின்று, அதுவும் முருகேசன் சார் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார். ஆதித்யனுடனே கேட்டான், ஏன்? அவர் கொஞ்சம் வேறு மாதிரியான மனிதர். வெளியே பார்த்தா ரொம்ப கம்பீரம், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயம் இருக்குது. குறிப்பாக மேலதிரி ஆள் ரொம்ப பயப்படுறார். அவருக்கு ஃபோட்டோ எடுக்கவே பிடிக்காது. பிக்னிக் நேரத்தில் கூட முதல்ல வர மறுத்தார். நாங்கள் ரொம்ப வற்புறுத்தி தான் நிறுத்துகிறோம். இந்த ஃபோட்டோ வெளியே போயிட்டா ரமேஷ்க்கு பிரச்சனை வரும். ஆதித்யன் முகம் சற்று தீவிரமாக மாறியது. திரும்பவும் கேட்டான், முருகேசன் சார் எப்பவுமே அந்த கருப்பு கண்ணாடி தான் போட்டுட்டு இருப்பாரா? சோமசுந்தரம் சொன்னார், ஆமாம், இங்கே வந்து 1 வருஷம் ஆகுது. நான் ஒரு நாளாக அவரை கண்ணாடி இல்லாமல் பார்த்ததே இல்லை. ஒருவேளை கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஆதித்யன் இனிமேல் அதை பற்றி கேட்கவில்லை. திடீரென்று டாப்பிக்கை மாற்றினார். ரமேஷ் எப்படி? சோமசுந்தரம் சிரித்தார். நல்ல பிஸ்னஸ் மைண்டு. மகாதேவனை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவார். நான் கேள்விப்பட்டபடி அவர்கிட்ட பெரிய அளவில் கடன் வாங்கியிருக்காரு. அப்படியா? எவ்வளவு? ஆதித்யன் கேட்டான். அதெல்லாம் தெரியல, ஆனால் பெரிய தொகை தான் என்று சொன்னார். அதே நேரம் தூரத்தில் ஒரு மோட்டார் பைக் வேகமாக வந்து எங்கள் பக்கத்தில் வந்து நின்றது. அது டிஎஸ்பி பாண்டியன். அவர் எங்களை பார்த்ததும் பைக்கை நிறுத்தி சிரித்து வணக்கம் சொன்னார். சில நிமிஷங்கள் கேஷுவலாக பேசினோம். அதன் பிறகு ஆதித்யன் கேட்டான், அந்த பாலசுப்ரமணியம், அவனை நீங்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்களா? ஆதித்யன் கேட்ட கேள்விக்கு டிஎஸ்பி பாண்டியன் உடனே உற்சாகமாக பதில் சொன்னார். அட, அதுவும் தான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த நாளே என் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்படியே முகம் மாதிரி இருந்தது. அவங்ககிட்ட என் ஃபோட்டோ போயிருக்கிற வாய்ப்பே இல்லை. அதனால் அவன் உண்மையிலேயே திறமசாலி தான். 1000 ரூபா கொடுக்க வேண்டியதாச்சு. ஆதித்யன் சிரித்து கொண்டே கேட்டான், அவன் எங்கே தங்கியிருக்கான்? மகாதேவன் அவனுக்கு ஒரு தோட்டத்தில் ஒரு குடிசை மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காரு. இப்போ அங்கே தான் தங்குறான். பாண்டியன் பைக் ஸ்டார்ட் பண்ணப்போ சோமசுந்தரம் மறுபடியும் கேட்டார், நீங்கள் எந்த பக்கமாக போகிறீங்க? மகாதேவன் வீட்டுக்கு தான். ரமேஷ் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு சொன்னார். போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறேன். என்னாச்சு? சோமசுந்தரம் மறுபடியும் கேட்டார். சிம்பிளான குளிர் சளி தான், ஆனால் அவருக்கு ஆஸ்துமா இருக்கே என்றும் பாண்டியன் சொன்னார். சோமசுந்தர் உடனே, அப்படியா, நான் கூட போய் பார்க்கணும். மகாதேவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். பாண்டியன் சிரித்து விட்டு, அப்படின்னா வாங்க, என் பைக் பின்னாடியே உட்காருங்க, ஒன்றா போயிடலாம். திரும்பி வரும்போது உங்களை நான் இறக்கி விட்டுறேன். சரி என்று சொல்லிவிட்டு சோமசுந்தரம் பைக்கின் பின்புறம் ஏறி உட்கார்ந்தார். அவர் கிளம்புற நேரம் ஆதித்யன் மறுபடியும் சொன்னார், மகாதேவன்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் நாளைக்கு சாயந்தரம் அங்கே வர்றோன்னு. சரி என்று சொல்லிவிட்டு பாண்டியன் பைக்கை ஓட்டி சென்றார். நாங்கள் மூவரும் வீடு திரும்பினோம். அப்பொழுது நான் கவனித்தேன், ஆதித்யன் தனக்குத்தானே சின்ன சிரிப்போடு இருந்தான். ஏதோ அவன் மனசில் வேலை நடக்குது போல் இருக்குது. வீட்டுக்கு வந்து டீ குடிக்க ஆரம்பித்தோம். ஆதித்யன் சற்று யோசனையில் இருந்தான். அந்த நேரம் மேலிருந்து தம் தம் என்று கனமான காலடி சத்தம். உடனே ஆதித்யன் சின்ன குரலில் எங்களிடம் சொன்னான், சோமசுந்தரம் எங்கேன்னு யாராவது கேட்டால் பாண்டியன் வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லுங்கள். நான் அதை புரிந்து கொண்டு முன்பே மாலதி கதவுக்கு பக்கத்தில் நின்றிருந்தாள். சளி காரணமாக அவள் முகம் இன்னும் கனமாகி இருந்தது. கண்கள் சிவப்பாகி இருந்தது. சத்யா எழுந்து வாங்க என்றால்,
மாலதியின் குரல் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது. வேண்டாம், உடம்பு சரியில்லை. அவர் உங்கள் கூட வெளியே போனார். எங்கே போனார்? ஆதித்யன் உடனே கதவுக்கு போய் சும்மா கேஷுவலாக, வெளியில் பாண்டியன் சாரை பார்த்தோம், அவர் சோமசுந்தரத்தை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் என்று சொன்னான். மாலதி ஆச்சரியமாக, யார்? டிஎஸ்பி பாண்டியனா? அவருக்கு என்ன வேலை? ஆதித்யன் சிரித்து கொண்டே சொன்னான், அதெல்லாம் தெரியல, டீக்காக கூப்பிட்றார் போல இருக்கு, ஏதாவது பேச வேண்டிய விஷயம் இருக்குமோ என்னவோ. மாலதி எங்கள் மூவரையும் ஒவ்வொருவராக பார்த்தால் அந்த பார்வை ரொம்ப சந்தேகமாகவும் கூர்மையாகவும் இருந்தது. ஒரு பெரிய பெருமூச்சை விட்டு எதுவும் பேசாமல் மேலே சென்று விட்டாள் மாலதி. நாங்கள் மூவரும் திரும்பவும் அமர்ந்தோம். ஆதித்தன் சின்ன சிரிப்போடும் கொஞ்சம் சங்கடத்தோடும் சொன்னான், பொய் பேச வேண்டியதாயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் சண்டை வெடிச்சா யாருக்கு தான் பிடிக்கும். சத்யா உடனே கொஞ்சம் கடுப்பானாள். உங்கள் எல்லாத்தோடதும் சிம்பனி எப்போவுமே ஆண்கள் பக்கம்தான் இருக்கும். மாலதி சந்தேகம் வைக்கிறது தப்பே இல்லை. ஆதித்தனும் சற்று கோபம் கொண்டு, அப்படின்னா உங்கள் சிம்பதி எல்லாம் பெண்கள் பக்கம்தான். கணவன் அன்பா இல்லைன்னா பொறாமெல்லாம் உடஞ்சி போயிடுவீங்க. ஆனால் அதே அன்பை எப்படி காப்பாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. சில நொடிகள் சூழல் டென்ஷனாக இருந்தது. பிறகு ஆதித்யன் என்னை நோக்கி சொன்னான், அருண், உனக்கு ஒரு வேலை, வெளியில் வராந்தால கவனமாக உட்காரு. சோமசுந்தர் வந்த உடனே முன்னாடியே சொல்லணும், இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி பொய்யின்னு வெளியே வந்துடும், அப்புறம் நமக்கும் பிரச்சனை தான். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளி வராண்டாவில் ஒரு நாற்காலியில் மறந்து சும்மா சிகரெட் பிடிக்க தொடங்கினேன். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு படபடவென பைக்கின் சத்தம். டிஎஸ்பி பாண்டியன் சோமசுந்தரத்தை இறக்கிவிட்டு போய்விட்டார். சோமசுந்தரம் மேலே வராண்டாவுக்கு வந்ததும் நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க, பேசணும். அவர் உள்ளே வந்தார். ஆதித்யன் மட்டும் உள்ளே இருந்தான். சோமசுந்தரின் முகம் சீரியஸாக கஷ்டமாக இருந்தது. ஆதித்யன் கேட்டான், மகாதேவன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு என்று சுருக்கமாக சொன்னான். அங்கே வேற யாராவது இருக்காங்களா? டாக்டர் அசோக் மட்டும் என்று அவன் சொன்னான். அதற்கு பிறகு ஆதித்யன் மாலதி வந்து கேட்ட விஷயத்தையும் முழுக்க சொன்னான். அதை கேட்டதும் சோமசுந்தரின் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு தோன்றியது. நன்றி என்று மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பினார். அத்தியாயம் 5. மறுநாள் காலை சாப்பிடும் நேரம். அப்பொழுதுதான் பார்த்தேன், சண்டை மேலே மட்டும் இல்லை, கீழேயும் வந்துருச்சு. சத்யா முகம் சுளித்தபடி இருந்தால் ஆதித்யன் முகத்திலும் ஒரு கடினம். நான் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். இந்த கணவன் மனைவி சண்டைங்கிறது ஒரு விஷயம், சளி மாதிரி. எப்போ எப்படி ஆரம்பிக்குது, எப்போ எப்படி முடிஞ்சு போகுதுன்னு யாருக்கும் சரியாக தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. சாப்பாட்டு முடிந்ததும் ஆதித்யன் சொன்னான், அருண் வா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். நாங்கள் வெளியே நடக்க ஆரம்பித்தோம். அவன் எங்கே போகிறான் என்று புரியவில்லை. சும்மா நடக்கத்தான் வெளியே வந்திருக்கோன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காலியாக இருந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷா பார்த்து உடனே ஏறி உட்காந்தான். நானும் அவன் கூட சேர்ந்துட்டேன். அவன் டிரைவர்கிட்ட சொன்னான், முருகேசன் சார் வீட்டுக்கு போ. நான் ஆச்சரியமாக கேட்டேன், என்ன திடீர்னு அவர்கிட்ட? ஆதித்யன் அமைதியாக சொன்னான், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அவர் வீட்டில் இருப்பார், சில விஷயங்களை கேட்கணும் என்று சொன்னான். ரிக்ஷா போய்கொண்டே இருந்தது. நான் மறுபடியும் கேட்டேன், இந்த ஃபோட்டோ விஷயத்தில் நீ ரொம்ப தீவிரமாக யோசிக்கிற மாதிரி தெரியுது, உண்மையிலேயே அதில் ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? ஆதித்யன் சுருக்கமாக சொன்னான், அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் முருகேசன் வீட்டுக்கு போனோம். அது ஒரு அதிகாரிகள் குடியிருப்பு மாதிரி, பெரிய காம்பவுண்ட் வால், கேட்டு எல்லாம் இருந்தது. ஆட்டோ ரிக்ஷா வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனப்போ ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தோம். வீட்டுக்கு முன்னாடி சில போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து டிஎஸ்பி பாண்டியனோடும் இருந்தார். எங்களை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார், அட நீங்களா இங்கே என்று கேட்டார். ஆதித்யன் சொன்னான், ஞாயிற்றுக்கிழமை சும்மா வந்து பார்க்கலான்னு நினச்சோம் என்று சொன்னான். முருகேசன் சின்ன சிரிப்போடு சொன்னார், வாங்க, நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் திருட்டு போச்சு. நான் உடனே என்ன போயிருக்கு என்று கேட்டேன். பாண்டியன் விளக்கினார், அது இன்னும் தெரியல, இவங்க மேலே தாங்குறாங்க, கீழே யாரும் இல்லை. இந்த ஆஃபீஸ் ரூமில் திருட நுழைஞ்சு அலமாரியெல்லாம் திறக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஒரு டூப்ளிகேட் கீ போட்டிருக்கான், ஆனால் அது உள்ளே சிக்கியிருக்கு போல இருக்குது. ஆதித்யன் கேட்டான், அலமாரிக்குள்ளே என்ன இருக்குது? முருகேசன் பதில் சொன்னார், கொஞ்சம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், என்னோட மனைவியோட நகைகள், அது ஒரு ஸ்டீல் கபோர்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவருடைய கண்கள் கண்ணாடிக்குள் மறைந்திருந்தாலும் முகம் பார்த்தாலே பயந்த மாதிரி தெரிந்தது. ஆதித்யன் மீண்டும் கேட்டான், அப்படின்னா எதுவும் போகலையா? பாண்டியன் சொன்னார், அலமாரி திறந்த பிறகு தான் தெரியும், ஒரு லாக்ஸ்மித்தை கூப்பிட அமைச்சிருக்கோம். திருடன் எப்படி உள்ளே வந்தான்? ஆதித்யன் கேட்டான். ஜன்னலை கண்ணாடி உடைச்சிட்டு கையை உள்ளே போட்டு லேட்சை திறந்துட்டு வந்திருக்கான், வாங்க காட்டுறேன் என்று பாண்டியன் சொன்னார். நாங்கள் எல்லோரும் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போனோம். அது ஒரு சின்ன ரூம், ஒரே ஒரு டேபிள், சில சேர்ஸு, ஒரு ஸ்டீல் கபோர்டு, சுவற்றில் ஒரு படம். ஆதித்யன் ஜன்னலையும் உடைந்த கண்ணாடியும் கவனமாக பார்த்தான். அந்த கபோர்ட் லாக்கி திருப்பி பார்க்க முயற்சி செய்தான், ஆனால் சாவியை அசையவே இல்லை. அந்த சிக்கியை தாவியை தவிர அந்த திருடன் எந்த அடையாளமும் வைக்காமல் போயிருந்தான். அடுத்த அடை டிராயிங் ரூம். நாங்கள் அங்கே போய் அமர்ந்தோம். அலமாரி திறக்கப்படும் வரை உண்மையிலேயே இது திருட்டு நடந்ததா இல்லையா என்று தெரிய போகிறதில்லை.
முருகேசன் டீ குடிக்க சொன்னார். நாங்கள் மறுத்து விட்டோம். அந்த டிராயிங் ரூம் சாதாரணமாகத்தான் இருந்தது. சுவரில் ஒரு ராஜாவின் படம், மூலையில் ரேடியோ, சின்ன சின்ன டேபிள், அதில் சில பிராஸ் பூவாசங்கள், சில ஃபோட்டோ ஃப்ரேம்கள். அதிக விலைமதிப்புள்ள பொருட்கள் அங்கே எதுவும் இல்லை. ஆதித்யன் சுற்றி பார்த்துவிட்டு சொன்னான், திருட இந்த ரூம் வந்திருக்க மாட்டான் போல. முருகேசன் சொன்னார், இங்கே எதையும் திருட முடியாது என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவர் திடீரென எழுந்தார். அடுத்த நொடி கண்ணாடியை மேலே தூக்கி ரோடியவை உற்று பார்த்தார். பின்னர் பதட்டமாக சொன்னார், என்னோட குதிரை சிலை, என் குதிரை சிலை எங்கே என்று கேட்டார். நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். குதிரை சிலையா என்று கேட்டோம். முருகேசன் ரேடியோ பக்கம் போய் தேட ஆரம்பித்தார். ஒரு சின்ன சில்வர் ஸ்டாச்சு, அது ஒரு குதிரை சிலை. ஒரு ஆங்கிலேய அதிகாரியின் மனைவி எனக்கு கொடுத்தாங்க. இதோ ரேடியோ மேலே தான் இருந்தது, இப்போ இல்லை. நாங்கள் போய் பார்த்தோம். அந்த ரேடியோ மேல் அந்த சிலை இருந்ததுக்கான இடம் வெறுமையாக இருந்தது. ஆதித்யன் அமைதியாக சொன்னார், ஒருவேளை திருட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை உங்கள் பையனும் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். முருகேசன் சற்று கடுமையாக கூறினார், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லை, எந்த பொருளையும் அவன் தொடமாட்டான், இருந்தாலும் நான் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேலே போனார். அவர் மேலே போனதும் ஆதித்யன் டிஎஸ்பி பாண்டியை நோக்கி கேட்டார், யாராவது சந்தேகமாக இருக்காங்களா? பாண்டியன் சொன்னார், நேரடியாக எதுவும் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு மனுஷன் இங்கே வந்தான் முருகேசனை பார்க்கணுன்னு. பார்த்தாங்களா? இல்லை, உள்ளே விடலை, வெளியவே துரத்தி விட்டுட்டாங்க. அவனை பற்றி சொல்கிற விவரத்தை பார்த்தா ஆதித்யன் உடனே சொன்னான், அந்த ஆர்டிஸ்ட் பாலசுப்ரமணியமா என்று கேட்டான். அவனே தான், நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக அவனை தேட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அந்த நேரம் முருகேசன் கீழே வந்தார். என் மனைவிக்கும் பையனுக்கும் அந்த சிலையை பற்றி ஒன்றுமே தெரியல, திருட அந்த சில்வர்னு நினச்சிட்டு எடுத்து போயிருப்பான் என்று சொன்னார். ஆதித்யன் சற்று யோசனையில் இருந்தான். பிறகு திடீரென கேட்டான், அந்த குரூப் ஃபோட்டோ அது உங்கள் வீட்டில் இருக்கா? முருகேசன் கேட்டார், எந்த ஃபோட்டோ? அதுதான் மகாதேவன் வீட்டில் பேசணும் இல்லையா, அந்த பிக்னிக் ஃபோட்டோ என்று ஆதித்யன் கூறினான். அதை நான் பார்த்ததே இல்லை, அங்கே ஆல்பம் இருக்குது, அதில் இருக்கலாம், நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார். ஆதித்யன் ஆல்பத்தை எடுத்து பார்த்தான். அதிலே குடும்ப புகைப்படங்கள், அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளை, மகாதேவன், ரஞ்சினி படங்களும் இருந்தன. ஆனால் அந்த குரூப் ஃபோட்டோ மட்டும் இல்லை. ஆதித்யன் மேலே பார்த்து சொன்னான், இங்கே இல்லை போல இருக்கே. முருகேசன் தானே வந்து பார்த்தார். இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல, ஆனால் இது பெரிய விஷயம் இல்லை. அலமாரி இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நகைகள் போயிருக்கிறது தான் பிரச்சனை. ஆதித்யன் உடனே எழுந்தான். கவலைப்படாதீங்க, எதுவும் போகலை, நகைகளும் பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் குதிரை சிலை கூட சீக்கிரம் கிடச்சிடும். அவன் பாண்டியனை நோக்கி, திருடம் பற்றி ஏதாவது தெரிய வந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். பாண்டியன் சிரித்து தலையசைத்தார். நாங்கள் வெளியே வந்தோம். முருகேசன் கூடவே வந்தோம். அப்பொழுது ஆதித்யன் அவரை சைகை பண்ணி வராந்தாவின் ஓரமாக அழைத்து கொண்டு போய் ஏதோ மெதுவாக பேசினான். சில நிமிஷத்துக்கு பிறகு திரும்பி வந்து வாங்க என்று சொன்னான். நாங்கள் ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி திரும்பினோம். கொஞ்ச நேரத்துக்கு ஆதித்யன் அமைதியாக இருந்த பிறகு திடீரென கேட்டான், அருண், முருகேசன் கண்ணாடி எடுத்தப்போ நீ ஏதாவது கவனிச்சியா? நான் சொன்னேன், இல்லை, என்ன கவனிக்கணும்? அவன் மெதுவாக சொன்னான், அவரோட இடது கண் ஒரு ஆர்டிஃபிஷியல். நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன், அப்படியா? அதனால தான் எப்பவுமே கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரா? ஆமாம், கடந்த வருஷம் முன்பு 3 வருஷத்துக்கு முன்பு அவர் கண் பார்வையில் பிரச்சனை வந்தது. ஆப்ரேஷனாக அந்த கண்ணை எடுத்துட்டாங்க. அதை மேலேறியாவுக்கு தெரிஞ்சால் வேலை போயிடுமோன்னு பயம் அவருக்கு. நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப பயந்த மனுஷன் போல் இருக்கே, அதை பற்றி தானே இப்போ பேசினேன்? ஆமாம் என்று அவன் சுருக்கமாக சொன்னான். இந்த விஷயத்துக்கு என்ன முக்கியத்துவம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருத்தனுக்கு ஒரு கண் இல்லைன்னா என்ன பெரிய விஷயம்? ரிக்ஷா நமது வீட்டு பக்கம் வந்து கொண்டிருந்தது. அதே நேரம் ஆதித்யன் கேட்டான், நீ கேட்டனே அந்த ஃபோட்டோ விஷயம் சீரியஸானு? இப்போ சொல்கிறேன், அது ரொம்ப சீரியஸ். நான் உடனே கேட்டேன், எப்படி? ஆதித்யன் பதில் சொல்லலை. சின்ன சிரிப்போடு இருந்தான். அத்தியாயம் 6. மாலை. நாங்கள் மகாதேவன் வீட்டுக்கு போக தயாரானோம். சத்யா சொன்னால், டார்ச் எடுத்துகிட்டு போங்க, திரும்பும்போது இருட்டாயிடும். நான் டார்ச்சை எடுத்துக்கொண்டே கேட்டேன், நீ வரலையா? அவள் சொன்னாள், இல்லை, மேலே ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் இருக்காங்க, கொஞ்சம் அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் சிரித்து கொண்டே சொன்னேன், மாலதி, உன் மேலே பாசம் அதிகமாகிட்டே இருக்குது. அவள் கேட்டாள், ஏன் கூடாதா? நான் கொஞ்சம் கிண்டலா, அப்படின்னா ரஞ்சினி மேலே பாசம் குறைஞ்சிடுச்சா என்ன? அவள் உடனே சொன்னாள், இல்லை, அவன் மேலே என்ன தப்பு? எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஆம்பளைங்க தான். நான் சிரித்து கொண்டே, சரி சரி, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து திட்டாதே என்று சொல்லினோம். கிளம்பினோம். மகாதேவன் வீடு. நாங்கள் அப்போ போன போது சூரியன் முழுக்க மறையில, ஆனால் தோட்டம் முழுக்க இருட்டாக இருந்தது. கேட்டு திறந்துதான் இருந்தது. காவலாளி யாருமே இல்லை. உள்ளே போனோம். முன்பக்க கதவு திறந்திருந்தது. ஆனால் வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோ அமைதி. நாங்கள் கொஞ்சம் இருமி வந்திருப்பதை காண்பித்தோம். சில நொடிகளுக்கு பிறகு ஒரு வயதான வேலைக்காரன் வெளியே வந்தான். அவன் சொன்னான், ஐயா மேலே ஓய்வாக இருக்கார், அம்மா தோட்டத்தில் நடக்கிறாங்க, நீங்கள் உட்காருங்க, நான் சொல்லிட்டு வரேன். நாங்கள் உள்ளே போய் அமர்ந்தோம். ஆதித்யன் வேலைக்காரனை நிறுத்தி, வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம் என்று சொன்னான்.
அவன் நேராக தோட்டத்திற்குள் நடந்தான். நான் உடனே புரிந்து கொண்டேன், அவன் பாலசுப்ரமணியன் தங்கியிருக்கிற இடத்துக்கு தான் போகிறான்னு. அந்த தோட்டம் முழுக்க சின்ன சின்ன பாதைகள் சிலந்தி வலை மாதிரி எல்லா திசைகளிலும் போயிருந்தது. புதர்கள், மரங்கள், கண்ணுக்கு முழுசாக தெரியாத அளவுக்கு அடர்த்தி. நாங்கள் ஒரு மூலையை அடைந்தோம். அங்கே ஒரு மண் குடிசை, மேலே பழைய டைல் கூரை, பக்கத்திலே ஒரு பெரிய கிணறு. கதவு திறந்திருந்தது, ஆனால் உள்ளே இருட்டு. நான் டார்ச்சை அடித்து பார்த்தேன். உள்ளே படுக்கையில் யாரோ படுத்திருந்தார்கள். ஒளிப்பட்டவுடன் எழுந்து வெளியே வந்தார் பாலசுப்ரமணியம். அவர் முகம் பார்த்ததும் தெரிந்தது, இன்றைக்கு அவன் மனம் சரியில்லை என்று. கொஞ்சம் கடுப்போடவே கேட்டான், நீங்களும் போலீஸா? என் குடிசை சோதனை பண்ண வந்தீங்களா? வாங்க, வந்து நல்லா தேடுங்க, எதுவுமே கிடைக்காது. நான் ஏழை தான், ஆனால் திருடன் இல்லை என்று சொன்னான். ஆதித்யன் அமைதியாக, நாங்கள் சோதனைக்காக வரல பாலசுப்ரமணியம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வந்தோம். நேற்று ராத்திரி நீங்கள் முருகேஸ்வரிக்கு ஏன் போனீங்க? பாலசுப்ரமணியம் சற்று எரிச்சலோடு கூறினான். அவரோட பறவை அரைஞ்சிருந்தேன், காட்டத்தான் போனேன், உள்ளேயே விடலை, துரத்திட்டாங்க. சரி, அதுக்காக போலீஸ் வரணுமா என்ன? ஆதித்யன் சொன்னான், அது தப்பு தான், நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன், உங்களை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நன்றி என்று சொன்னவன் திரும்ப உள்ளே போய்விட்டான். நாங்கள் அங்கிருந்து திரும்பினோம். இப்பொழுது மாலை முழுக்க இருட்டாகிவிட்டது. தோட்டத்தில் கொஞ்ச நேரம் சுற்றினோம், ஆனால் ரஞ்சனி எங்கும் தெரியவில்லை. தோட்டத்தின் இன்னொரு பக்கம் பெரிய கற்களால் கட்டிய ஒரு ஆர்டிஃபிஷியல் மேடு இருந்தது. பாம்பு போல பச்சை பாசி சுற்றி இருந்தது. அது ஒரு பிரமிட் மாதிரி தோன்றியது. நாங்கள் அதை சென்றபோது திடீரென நின்றோம். ஏனென்றால் மறுபுறத்திலிருந்து சில குரல்கள் கேட்டன. முதல் குரல் கோபம் கலந்தது. படம் படம் படம், எதுக்கு அந்த படம்? வேண்டாம் அந்த படம். மற்றொரு குரல், மெதுவாக பேசு, யாராவது கேட்கலாம். அந்த இரண்டு குரலும் எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது தான். முதல் குரல் டாக்டர் அசோக், இரண்டாவது ரஞ்சினி. நாங்கள் சத்தம் போடாமல் நின்றிருந்தோம். டாக்டர் அசோக் இப்படி கோபத்தோடு பேசுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர் மீண்டும் சொன்னார், நான் உன்னைத்தான் வேணும்னு பார்க்குறேன். உன்னை பால் குடிக்க வேண்டிய இடத்துல தண்ணி வச்சு உயிர் வாழ முடியாது. ரஞ்சினி மெதுவாக சொன்னாள், நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் சூழ்நிலை அது மாதிரி முடியாமல் இருக்குது. முடியும், வழி இருக்குது. ஆனால் அப்பா, நீ இப்போது குழந்தை இல்லை, உன் வாழ்க்கையை உன் அப்பா முடிவு செய்ய முடியாது. அது எனக்கு தெரியும். ஆனால் அப்பா உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்சம் நல்லா ஆகட்டுமே, அப்புறமா பார்க்கலாம். இல்லை, எனக்கு இப்போவே பதில் வேணும். உனக்கு சம்மதமா இல்லையா? சில நொடிகள் அமைதி. அதன் பிறகு ரஞ்சினி சொன்னாள், சரி சொல்கிறேன், ஆனால் இப்போ இல்லை. பிரமிட் பக்கம் இருந்து ரஞ்சனி மீண்டும் மெதுவாக சொன்னாள், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இன்றைக்கி ராத்திரி 10:30 இங்கே வா, நான் இங்கேவே இருப்பேன். அப்போ பேசலாம். இப்போது யாராவது வீட்டில் வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஆதித்யன் தன் கைகளை மெதுவாக பிடித்து இழுத்தான். நாங்கள் இருவரும் சத்தமில்லாமல் அங்கிருந்து வெளியே திரும்பினோம். ஆனால் திரும்பும்போது பிரமிட்டின் மறுபுறம் இன்னொரு மனிதன் எங்களை மாதிரி தப்பிச்சு போகிற மாதிரி அங்கிருந்து விலகி கொண்டிருந்தான். ஒரு நொடி பார்த்தேன். எனக்கு அது டாக்டர் அசோக் போல தோன்றியது. ஆனால் நன்றாக பார்க்க முன்னே இருட்டுக்குள் மறைந்து விட்டான். கொஞ்சம் தூரம் போனதும் ஆதித்யன் கேட்டான், வா, இன்னைக்கு இங்கேயே முடிச்சுக்கலாம், இப்போ நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். நாங்கள் வெளியே வந்தோம். முழுக்க இருட்டு. வானத்தில் நிலா இல்லை. சாலையோரம் விளக்குகள் தூர தூரமாக மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. நான் டார்ச் ஒளியுடன் வந்து கொண்டிருந்தேன். ஆதித்யன் ஆழமான யோசனையில் இருந்தான். அந்த இருவரின் உறவு எங்கே போகுது? அதுக்கும் இந்த மர்மத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதையெல்லாம் அவன் மனசு இணைக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது போல தோன்றியது. நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் திடீர்னு கேட்டான், அந்த இன்னொரு மனுஷன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதா? நான் சொன்னேன், இல்லை, யார் அது? அவன் சொன்னான், நம்ம வீட்டு உரிமையாளர் பேராசிரியர் சோமசுந்தரம். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அப்படியா? இப்போ விஷயம் ரொம்ப குழப்பமாக இருக்கு. ஒரு ஃபோட்டோ திருட்டு, அந்த குதிரை சிலை திருட்டு, குடியார ஓவியம், ஒரு கண்ணில்லாத அதிகாரி, இந்த ரகசிய காதல், ஒரு பேராசிரியர் மறைஞ்சு போகிறாரு. எதுவுமே புரியலையே. ஆதித்யன் சிரித்தான். அது சரிதான், எல்லா நூலும் ஒன்றா சிக்கிட்டு இருக்கு. எது எதுக்கு இணைச்சிருக்குங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னான், நம்ம இப்போது பார்வையாளர் மாதிரி தான் இருக்கணும், இந்த விளையாட்டுக்குள்ளே குதிக்கக்கூடாது. அப்படின்னா டாக்டர், ரஞ்சினி விஷயத்தில் நம்ம எதுவும் செய்யக்கூடாதுங்கிறியா? ஆதித்யன் உறுதியாக சொன்னான், இல்லை, நம்ம வெளியிருந்து பார்க்குறதா சரி. இப்போ உள்ளே குதிச்சா பிரச்சனை அதிகம்தான் ஆகும். நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். சத்யா மட்டும் ஹாலில் உட்கார்ந்து கைத்தறி வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் கேட்டேன், உன்னோட பேஷண்ட் எப்படி இருக்காங்க? அவள் பதில் சொல்லவில்லை. வேலையை வேகமாக செய்ய ஆரம்பித்தாள். நான் மறுபடியும் கேட்டேன், மாலதியை பார்த்தியா? பார்த்தேன். அவள் முகம் மெதுவாக சிவந்தது. அதை ஆதித்யன் கவனித்தான். திடீரென அவன் சிரித்துவிட்டு தன் அறைக்கு போய்விட்டான். சத்யா சற்று கோபமாக அந்த அறை கதவை பார்த்தாள். பிறகு மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தாள். நான் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து, என்ன ஆச்சு சொல்ல என்று கேட்டேன். அவள் சொன்னாள், ஒன்றும் இல்லை, நீ டீ குடிக்கிறியா? நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நான் அவளை நிறுத்தினேன். அது அப்புறம், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதன் பிறகு சத்யா உணர்ச்சியோடு வெடித்து சொன்னாள், என்ன ஆச்சுன்னு கேட்குறியா? அந்த பொண்ணுகிட்ட நான் அவ்வளோ பேசினதே தப்பு. என்ன மாதிரி கீழ்த்தரமான மனசு தெரியுமா? என்னை பற்றி
அவள் சொன்னது நான் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு வார்த்தை வாயிலேயே சொல்லக்கூடாத மாதிரி இருக்கு. அவள் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. அந்த நேரம் பார்த்து உள்ளே இருந்து ஆதித்யன் சிரிப்பொலி மீண்டும் கேட்டது. சத்யா கோபத்தோடு அங்கிருந்து போய்விட்டால். எனக்கு எல்லாம் புரிந்தது. மாலதி சத்யாவை பற்றியும் ஏதோ தவறான சந்தேகங்கள் வைத்திருக்கிறாள். அந்த அளவுக்கு கீழ்த்தரமான குற்றச்சாட்டு என்னாலேயே கேட்க முடியவில்லை. அவளுக்கு கோபம் வந்துருச்சு. அன்று இரவு படுக்கைக்கு போனதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. நாள் முழுங்க நடந்த விஷயங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருந்தது. கடிகாரம் பார்த்தேன். இரவு மணி 10. டிசம்பர் மாதம். இந்த ஊரில் இது ரொம்ப ஆழ்ந்த இரவு. ஆதித்யனும் சத்யாவும் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு சிகரெட் பிடிக்கலாம் என்று மெதுவாக எழுந்து ஷால் போட்டுக்கொண்டு சிகரெட்டை ஏற்றினேன். அறைக்குள்ளே புகைப்பிடிக்க முடியாது. அதனால் ஜன்னலை சற்று திறந்து அதற்கு அருகே நின்றேன். அந்த ஜன்னல் வீட்டுக்கு முன்பக்கமாக இருந்தது. வெளியே கேட், அதன் பிறகு சாலையோர விளக்கு கிட்டத்தட்ட அணைந்து போகும் நிலையில் இருந்தது. அப்படி நின்று கொண்டே இருந்தேன். திடீரென ஒரு சத்தம். யாரோ வராண்டாவிலிருந்து கீழே இறங்குகிற மாதிரி. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஒரு நிழல் உருவம் மெதுவாக கேட்டை கடந்து வெளியே போய்கின்றிருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தை கடக்கும்போது அது யார் என்று தெரிந்தது. பேராசிரியர் சோமசுந்தரம். அந்த நொடியே எனக்கு புரிந்துவிட்டது. இன்று இரவு 10:30 மணிக்கு தோட்டத்தில் ரஞ்சினியும் டாக்டர் அசோக்கும் சந்திக்கப் போகிறார்கள். அங்கே சோமசுந்தரம் போயிருக்கிறார். ஆனால் ஏன்? அந்த யோசனையிலே இருந்தேன். அதற்குள் மறுபடியும் சத்தம். இந்த முறை வெளியே வந்தது மாலதி. அவளை அடையாளம் காண கஷ்டமே இல்லை. அவள் ஒரு மெல்லே இருமல் போட்டாள். அதன் பிறகு அதே வழியில் சோமசுந்தரம் பாதையை பின்தொடர்ந்து போய்விட்டாள். எனக்கு இப்பொழுது எல்லாமே தெளிவாக புரிந்தது. கணவன் ரகசியமாக போகிறான். மனைவி அவனை பின்தொடர்கிறாள். அது கூட இந்த குளிர்ந்த இரவில். இந்த வாழ்க்கை எவ்வளவு வேதனை. அன்பில்லாத கணவன், நம்பிக்கை இல்லாத மனைவி. இதைவிட வேதனை வேறென்ன இருக்க முடியும்? நான் ஒருடி யோசித்தேன். ஆதித்தனை எழுப்பலாமா? இல்லை, அவன் தூங்கட்டும், நான் தான் பார்க்குறேனே. நான் மீண்டும் ஜன்னல் அருகே அமர்ந்தேன். இன்னொரு சிகரெட்டை ஏற்றினேன். 5 நிமிடம் 10 நிமிடம் நேரம் போய்கொண்டே இருந்தது. விளக்கு முழுக்க அணைந்து போயிற்று. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு உருவம் மீண்டும் வீட்டுக்குள் வந்தது. அது மாலதி. அவள் நடந்த விதமே வேறு மாதிரியாக இருந்தது. ஒரு பதட்டம், சோர்வு. அவள் வாயிலிருந்து ஒரு ஒலி. அது இருமலா அழுகையா புரியவில்லை. அவள் மேலே போய்விட்டாள். ஆனால் சோமசுந்தரம் திரும்பி வரவே இல்லை. எனக்கு புரிந்தது. மாலதி அவரை முழுசாக பின்தொடரவில்லை. இருட்டில் அவரை தொலைத்து விட்டார்கள் போல. சோமசுந்தரம் திரும்பி வந்தது இரவு 11:30க்கு. வவ்வால் போல சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்தார். மறுநாள் காலை நான் நேற்றிரவு நடந்த அனைத்தையும் ஆதித்யனிடம் சொன்னேன். அவன் அமைதியாக கேட்டான். எந்த கருத்தும் சொல்லவில்லை. அந்த நேரம் ஒரு காவலர் வந்து ஒரு கடிதம் கொடுத்தார். அது டிஎஸ்பி பாண்டியன் எழுதியிருந்தார். நேற்று மாலை அனுப்பியிருந்தார். ஆதித்யனை அதை படித்தான். அதில் சுருக்கமாக இருந்தது. அலைமாரி திறந்தபோது உள்ளே எதுவும் திருடப்படவில்லை. குதிரை சிலை இன்னும் கிடைக்கவில்லை. திருடன் பற்றிய தகவலும் இல்லை. ஆதித்யன் கடிதத்தை மடித்து பாக்கெட்டில் வைத்தான். இந்த பாண்டிய ரொம்ப நல்ல மனுஷன். அதுக்குள்ளே அவசரமாக வந்தார் ரமேஷ். அவர் முகம் முழுக்க பதட்டம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும், கேள்விப்படலையா என்று கேட்டான். நாங்கள் இருவரும் அமைதியாக பார்த்தோம். அவன் சொன்னான், அந்த ஆர்டிஸ்ட் ஓவியம் பாலசுப்ரமணியன், அவன் மகாதேவன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல விழுந்து இறந்துட்டான். நாங்கள் இருவரும் சில நொடிகள் அதிர்ச்சியில் பேசவே முடியவில்லை. ஆதித்யன் மெதுவாக கேட்டான், எப்போ நடந்தது? ரமேஷ் சொன்னார், நேற்று ராத்திரி தான் இருக்கும். அவன் குடியார இருட்டில் கவனம் இல்லாமல் விழுந்திருப்பான். இன்னைக்கு காலையில் நான் மகா வீட்டுக்கு போனப்போ தான் தோட்டக்காரங்க உடலை கிணத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். நேற்றிரவு அந்த தோட்டத்தில் எத்தனை விஷயங்கள் நடந்தது. ரமேஷ் வந்து, சரி நான் போகணும், கேமரா எடுத்துகிட்டு மறுபடியும் போகணுங்க என்று சொன்னான். நான் அவரை நிறுத்தி, ஒரு டீ குடிச்சிட்டு போங்க என்று சொன்னேன். அவரும் ஒத்துக்கொண்டார். டீ வந்ததும் ஆதித்யன் கேட்டார், அந்த குரூப் ஃபோட்டோ நெகட்டிவ் கிடச்சிதா? ரமேஷ் சொன்னான், அட இல்லைப்பா, ரொம்ப தேடினேன், கிடைக்கல. இருந்தால் இன்னும் சில காப்பி விற்றுருப்பேன். ஆதித்யன் தொடர்ந்து கேட்டான், அந்த ஃபோட்டோவில் யாரெல்லாம் இருந்தாங்க? ரமேஷ் சொன்னான், எல்லாரும் இருந்தாங்க. மகாதேவன், ரஞ்சினி, டாக்டர் அசோக், பேராசிரியர் சோமசுந்தரம், முருகேசன் குடும்பத்தோட வங்கி மேனேஜர், நான். அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருந்தது. குரூப் ஃபோட்டோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது, ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கிளம்பினார். நாங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தோம். பாலசுப்ரமணியன் நினைப்பு மனசில் வந்தது. அவன் ஒரு குடியாரந்தான், ஆனால் அவங்ககிட்ட இருந்த அந்த திறமை, அந்த அளவுக்கு கிடைச்ச வரம், அதுக்கு இப்படியா முடிவு? அத்தியாயம் 7. பாலசுப்ரமணியம் பற்றி நினைத்து கொண்டு இருந்தோம். ஆதித்யன் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு திடீரென்று எழுந்தான். இந்த பாசிபிலிட்டி எனக்கு ஞாபகத்திலே வரலையே, வா வெளியே போகலாம். நான் கேட்டேன், எங்கே? பேங்க் போகணும், கொஞ்சம் பணம் எடுக்கணும். நாங்கள் வெளியே வந்தோம். அப்பொழுது மேலிருந்து பேராசிரியர் சோமசுந்தரம் பதட்டத்துடன் இறங்கி வந்தார். ஆதித்யன் கேட்டான், என்னாச்சு? என் மனைவி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நிமோனியா மாதிரி இருக்குது, காய்ச்சல் அதிகமாக, சில சமயம் மயக்கத்தில் கூட பேசுகிறாங்க. நான் உள்ளுக்குள் நினைத்து கொண்டேன், நேற்று ராத்திரி குளிரில் அலைஞ்சனால தான் வந்திருக்கும். ஆனால் அதை தெரிவிக்காமல் இருந்தார். ஆதித்யன் கேட்டான், அங்கே டாக்டர் அசோக்கை கூப்பிட்டீங்களா?
அந்த கேள்வியுடனே சோமசுந்தரத்தின் முகம் மாறிப்போனது. இல்லை, வேறு டாக்டர் கூப்பிட்ருக்கேன் என்றார். ஆதித்யன் கூர்மையாக கேட்டான். ஏன், அவர் மேலே நம்பிக்கை இல்லையா? நீங்களே முதல்ல அவரை ரெக்கமெண்ட் பண்ணிங்களே. சோமசுந்தரம் பதில் சொல்லாமல் இருந்தான். அதன் பிறகு ஆதித்யன் திடீரென்னு சொன்னான். ஒரு விஷயம், அந்த பாலசுப்ரமணியம் நேற்று நைட்டு மகாதேவன் தோட்டத்தில் கிணத்துல விழுந்து செத்துட்டானாமா. சோமசுந்தரம் சின்ன ரியாக்ஷன் கூட இல்லாமல், அப்படியா, ஒருவேளை தற்கொலையாக இருக்கலாம், ஆர்டிஸ்ட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க என்று சொன்னான். அதே நேரம் ஆதித்யன் திடீரென கேள்வி கேட்டான் கோபமாக. நேற்று ராத்திரி 11 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? சோமசுந்தரம் திடுக்கிட்டார். முகம் மாறியது. நான் சொன்னால் வெளியே போனேண்ணா, நான் எங்கேயும் போகலையே. ஆதித்யன் கையை உயர்த்தி சொன்னான். பொய் சொல்லாதீங்க. அவன் குரல் மிக கடினமாக மாறியது. உங்கள் மனைவி இப்போ மோசமாக இருக்காங்க, அதுக்கு காரணமே நீங்கள் தான். நேற்று அவங்க உங்களை பின்னாடியே பின்தொடர்ந்து வெளியே வந்தாங்க இந்த குளிரில். அந்த நோய்க்கு அதுதான் காரணம். சோமசுந்தரம் பயந்த கண்களோடு சொன்னார். என் மனைவி, எனக்கு தெரியாது, தடுமாறினார். ஆதித்யன் மீண்டும் விரலை நீட்டி சொன்னான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், கவனமாக இருங்க. அதன் பிறகு என்னை நோக்கி வாருன் போலாம் என்றான். நாங்கள் கொஞ்சம் தூரம் வெளியே வந்தது பிறகு ஆதித்யன் சிரித்து கொண்டே சொன்னான். சோமசுந்தரத்தை நல்லா பயன்படுத்திட்டேன் என்றான். அவன் கடிகாரத்தை பார்த்து, இன்னும் பேங்க் திறக்க நேரம் இருக்குது, டாக்டர் அசோக் கிளினிக் போயிட்டு வரலாம் வா என்று நாங்கள் அங்கே கிளம்பினோம். டாக்டர் அசோக்கின் கிளினிக் அந்த சந்தை பகுதியில் தான் இருந்தது. அந்த நேரத்திலேயே திறந்திருந்தது. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தார். உங்கள் பையனுக்கு டைபாய்டு இருக்குது, இது ரொம்ப நாள் சிகிச்சை எடுத்துக்கணும், நான் இப்போது பெரிய கேஸ் எடுத்துக்க முடியாது, நீங்கள் வேறு சீனியர் டாக்டர்கிட்ட போங்க. அந்த மனிதன் வெளியே போனார். நாங்கள் உள்ளே சென்றதும் டாக்டர் அசோக் எங்களை பார்த்து சந்தோஷமாக, வாங்க வாங்க, நோயாளி அவராகவே டாக்டர் வீட்டுக்கு வந்தால் அது நல்ல சைன் தான் சிரித்தார். ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு பதட்டம் இருந்தது. நேற்று இரவு நடந்தது இன்னும் முடியவில்லை போல இருக்கிறது. ஆதித்யன் சிரித்து கொண்டே சொன்னான். நல்ல டாக்டர் நீங்கள் அப்படின்னு ஒத்துக்கிறது நமக்கே பெருமை. அது சரி, மகாதேவ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார், கிட்டத்தட்ட சரியாயிட்டார் டாக்டர் சொன்னான். ஆதித்யன் திடீரென கேட்டான். பாலசுப்ரமணியம் இறந்ததை பற்றி கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் அதிர்ச்சியோடு, அந்த ஓவியனா, என்னாச்சு? நேற்று ராத்திரி கிணற்றில் விழுந்து செத்துட்டானா, ஆதித்யன் சுருக்கமாக சொன்னான். டாக்டர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், நான் போய் பார்த்துட்டு வரேன், மகாதேவன் உடம்பு பலவீனமாக இருக்கும். அவர் எழுந்தார். அதே நேரம் ஆதித்யன் திடீரென கேட்டான். நீங்கள் சென்னை எப்போ போகிறதா இருக்கீங்க? டாக்டர் முகம் மாறிப்போனது. ஆதித்யன் நேராக பார்த்து, நான் சென்னை போகிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டார். ஆதித்யன் சிரித்தான். டாக்டர் சற்று தளர்ந்து, ஆமாம், சீக்கிரம் போகணுன்னு யோசனை இருக்குது, சரி நான் கிளம்புறேன், நேரம் கிடைச்சா ஈவினிங் வீட்டுக்கு வரேன் என்று சொன்னார். அவர் காரில் கிளம்பிவிட்டார். நாங்கள் பேங்க் பக்கம் நடந்தோம். நான் கேட்டேன், அவர் சென்னை போகிறதா உனக்கு எப்படி தெரியும்? நீ மைண்ட் ரீட் ஆகிட்டே என்ன? ஆதித்யன் சிரித்து கொண்டே சொன்னார். இல்லை, ஒரு டாக்டரு ஒரு பெரிய கேஸை எடுக்க மாட்டாருன்னு சொன்னால் அவர் வெளியூர் போகிறாருன்னு தான் கெஸ் பண்ணிக்கலாம் கேட்டேன் நான். ஆனால் சென்னைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவன் முகத்தில் இந்த சந்தோஷம் அதிலிருந்து. பேங்க் டாக்டர் கிளினிக்கு அருகிலேயே இருந்தது. நாங்கள் சென்றபோது பேங்க் திறந்திருந்தது. வாசலில் 2 பாதுகாப்பாட்கள் துப்பாக்கியோடு நின்றிருந்தார்கள். உள்ளே ஒரு பெரிய ஹால், நடுவில் மரமும் கண்ணாடியும் கொண்டு பிரிந்திருந்தது. அதில் சின்ன சின்ன கவுண்டர்கள். ஆதித்யன் ஒரு கவுண்டருக்கு முன்னாடி நின்று செக் எழுத ஆரம்பித்தான். அந்த நேரம் உள்ளே மேனேஜர் ராமநாதன் ஒரு கிளர்க்கோடு பேசி கொண்டிருந்தார். எங்களை பார்த்ததும் வெளியே வந்தார். வணக்கம், நல்ல நேரத்தில் பார்த்துட்டேன், இல்லைன்னா பணம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கள்ல என்று சிரித்தார். அவரை பார்த்து டீ பார்ட்டிக்கு பிறகு இதுதான் முதல் முறை. அவர் சொன்னார், நாள்தோறும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பேங்க் வேலை விடவே விடாத போல் இருக்குது. ஆதித்யன் சிரித்தான். கையில் பணம் இருக்கிற வேலை, அதில் சந்தோஷமாக தான் இருக்கணும். ராமநாதன் சோகமாக சொன்னார். எங்கள் சார் சந்தோஷம், நாங்கள் சக்கரை தூக்குற எருது மாதிரி நாள் முழுக்க பணத்தை கையாளுறோம், ஆனால் முடிவில் எதுவுமே எங்களோடது இல்லை. ஆதித்யன் அவனது பணத்தை வாங்கி பேக்கெட்டில் வைத்தான். ராமநாதன் சிரித்து கொண்டே சொன்னார், இப்போ கிடைச்சிங்கன்னா ஈஸியாக விட மாட்டீங்க, என் ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் வாங்க. அருண் எழுதின கதையில் உங்கள் திறமையை பற்றி படிச்சிருக்கேன், உங்களை நேரில் பார்க்கணுன்னு எனக்கு எப்படியோ நினச்சேன், அது இப்போ நடந்துருச்சு. அவர் பேசுவதிலேயே தெரிந்தது ஆதித்யனிடம் அவர் மரியாதையும் இலக்கிய ஆர்வமும் இருந்தது என்று. அவர் எங்களை கூட்டிக் கொண்டு போனார். தனியாக ஒரு ஆஃபீஸ் ரூம் இருந்தது. ஆனால் கதவருகே போனதும் சொன்னார், இல்லை இங்கில்லை, மேலே போகலாம், இங்கே ரொம்ப கும்பல் இருக்குது. மேலே ஏறிக்கொண்டே போனோம். ஆதித்யன் கேட்டான், மேலே தான் உங்களுக்கு வீடா? ஆமாம், பேங்க்கு கிட்ட தான் இருக்குது, வசதியாக இருக்குது என்று அவர் சொன்னார். குடும்பம் எல்லாம் இங்கே தானா? ராமநாதன் சிரித்து கொண்டே பதில் சொன்னார், எனக்கு குடும்பமே இல்லை, கல்யாணம் பண்ணல, ஒற்றையாக இருக்கிறதுனால வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்குது. மேலே இருந்த இடம் சுத்தமாக அமைதியாக இருந்தது. 3-4 ரூம்கள், முன்னாடி ஒரு திறந்த டெரஸ். நம் ஹாலை உட்கார வைத்தார். அது மிக எளிமையான அறை. சுவரில் படங்கள் இல்லை, தரையில் கம்பளம் இல்லை. ஒரு அடிப்படையில் இருந்த ஒரு காட், ஒரு சில நாற்காலிகள், ஒரு புத்தக அலமாரி. ஆனால் எல்லாமே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. உட்காருங்க, டீ சொல்லிட்டு வரேன் என்று அவர் வெளியே போனார்.
எனக்கு அந்த புத்தகமாக இழுத்தது. நான் போய் பார்த்தேன். அதில் நாவல்கள், கதைகள், பல தமிழ் புத்தகங்களும் இருந்தன. அதோடு சேர்த்து நான் எழுதிய ஆதித்யன் கதைகளும் இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம். ஆதித்யனும் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தான். அதே நேரம் ராமநாதன் திரும்பி வந்தார். ஆதித்யன் அவரிடம் கேட்டான், உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? அவர் சிரித்தார். எங்கேங்க, கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் முடியல. நம்ம மொழியே சரியாக கற்றுக்க முடியல, அதோட இங்கிலீஷு, இப்போ இன்னொரு மொழியா? ரொம்ப கஷ்டம். ஆனால் தெரிஞ்சிருந்தால் பேங்க் வேலைக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நாங்கள் மறுபடியும் அமர்ந்தோம். சில சின்ன சின்ன பேச்சுக்கு பிறகு ஆதித்யன் திடீரென கேட்டான், பாலசுப்ரமணியம் செத்ததை பற்றி கேள்விப்பட்டீங்களா? அந்த கேள்விக்கு உடனே ராமநாதன் ஆல்மோஸ்ட் குதிச்சிட்டார். என்ன, பாலசுப்ரமணியம் செத்துட்டானா? எப்போ, எப்படி? ஆதித்யன் சுருக்கமாக எல்லாவற்றையும் சொன்னான். அதை கேட்டதும் ராமநாதன் சோகமாக தலையசைத்தான். ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். நேற்று கூட என்கிட்ட வந்தான். இப்பொழுது நாங்கள் இருவரும் அதிர்ச்சியானோம். ஆதித்யன் உடனே கேட்டான், நேற்று வந்தானா? எப்போ? ராமநாதன் சொன்னார், நேற்று காலையில் வந்தான். ஞாயிற்றுக்கிழமை பேங்க் மூடி இருந்தது. நான் டீ குடிக்க உட்காந்துருந்தேன். அவன் திடீர்னு வந்தான். நான் உங்கள் படம் வரைஞ்சிருக்கேன், காட்ட வந்தான். அதே நேரம் ஒரு பணியால் 3 கப் டீ கொண்டு வந்தார். அவரை பார்த்தவுடன் புரிந்தது, பேங்க் பியூன். ஸ்பேர் நேரத்தில் வீட்டு வேலையை கூட செய்கிறான் போல இருக்கிறது. ராமநாதன் பண விஷயத்தில் ரொம்ப கணக்காக இருப்பது என்று தெளிவாக தெரிந்தது. ஆதித்யன் மெதுவாக டீயை கலக்கி கொண்டே கேட்டான், அந்த படம் வாங்கினீங்களா? ராமநாதன் முகம் சுழித்து சொன்னான், வாங்க வேண்டியது தான். 500 ரூபா கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் ஒத்துக்கவே இல்லை. 1000 ரூபா வாங்கிட்டு தான் விட்டான். ஆதித்யன் சிரித்தான். அதுதான் அவன் கடைசி ஓவியம். அதை பார்க்கணும் போல் இருக்கே. பாருங்கள், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவா தெரியாது என்று ராமநாதன் சொன்னார். அவர் ஒரு டிராயர்லேருந்து ஒரு தடித்த காகிதத்தை எடுத்து கொடுத்தார். அது பாலசுப்ரமணியம் வரைந்த ஓவியம். அந்த ஓவியம் அதிர்ச்சியாக நன்றாகவே இருந்தது. ராமநாதன் முகத்திற்கு இன்று பெரிய தனிச்சிறப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஓவியத்தில் உயிரோடு நிற்கின்ற மாதிரி இருந்தது. ஆதித்யன் அதை மிகவும் கவனமாக பார்த்தான். அவன் புருவம் சற்றே சுருங்கியது. ராமநாதன் முன்பு போல பேசிக்கொண்டிருக்கவில்லை. பாலசுப்ரமணியத்தின் இறப்பு செய்தி அவனை பாதித்திருந்தது. டீ முடிந்ததும் அவர் மெதுவாக சொன்னார், அந்த நாள் டீ பார்ட்டியில் கேட்டேன், அந்த குரூப் ஃபோட்டோ திருட்டு விஷயம், அது என்ன ஆச்சு? நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். ஆதித்யன் இன்னும் ஓவியத்திலேயே இருந்தான். நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்தேன். ராமநாதன் தொடர்ந்தார், சின்ன விஷயம், யாரும் கவனிக்கல போல இருக்கு. அதே நேரம் ஆதித்யன் ஓவியத்தை கீழே வைத்தான். பிறகு ஒரு மூச்சு விட்டு கொண்டே சொன்னான், அருமையான ஓவியம். அவன் உயிரோடு இருந்திருந்தா நானும் அவனால் ஒரு படம் வரைய வச்சுருப்பேன். அவன் ராமநாதனை பார்த்து சொன்னான், இதை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ யாரும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவன் ஓவியங்களோட மதிப்பு தங்க மாதிரி அதிகமாக இருக்கும். ராமநாதன் முகம் சற்று மலர்ந்தது. அப்படியா? அப்போ நான் கொடுத்த 10 ரூபா வீணாக போகலன்னு சொல்லுங்கள். அதன் பிறகு நாங்கள் எழுந்தோம். அவர் சொன்னார், மறுபடியும் சந்திப்போம். வருஷ கடைசி நெருங்குது. நியூ இயருக்கு முன்னாடி சென்னை போயிட்டு ஹெட் ஆஃபீஸில் மீட் பண்ணணும். ஆதித்யன் கேட்டான், எத்தனை நாள் லீவு? இந்த தடவை நல்லா கிடைக்கும். டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை பாதி நாள், 2.5 நாள் சேர்த்து கிடைக்கும். நாங்கள் சொன்னோம், ஜனவரி 2 வரைக்கும் இங்கே தான் இருப்போம். சரி, சந்திப்போம் என்று அவர் விடைபெற்றால் நாங்கள் பின்பக்க படிக்கட்டில் இறங்கி வெளியே வந்தோம். அத்தியாயம் 8. மதியம் மணி 3:30. டீ குடித்ததும் மேலே போய் பாலதி அம்மாளை பார்த்தோம். சோமசுந்தரன் முகம் முழுக்க முழுக்க கவலை. மாலதி நிலைமை மோசமாக இருந்தது. 2 நுரையிலும் பாதிப்பு. ஆக்சிஜன் போட்டு கொண்டிருந்தார்கள். அதிக காய்ச்சல், சில நேரம் மயக்கமான பேச்சு. ஒரு நர்ஸு கூட இருந்தால். நாங்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு கீழே வந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு டாக்டர் அசோக் வந்தார். இந்த முறை அவரது நடத்தை வேறு மாதிரி இருந்தது. கொஞ்சம் எச்சரிக்கை, கொஞ்சம் சந்தேகம். ஆதித்யனை கவனமாக பார்த்து கொண்டு இருந்தார். சாதாரணமாக பேச்சு ஆரம்பித்தது. அவர் சொன்னார், காலையில் மகாதா வீட்டுக்கு போய் பாலசுப்ரமணியம் உடம்பை பார்த்துறேன். ஆதித்யன் கேட்டான், என்ன கவனிச்சிங்க? மரணத்தோட காரணம் என்னன்னு தெரிஞ்சுதா? டாக்டர் சற்று தயங்கினார். போஸ்ட்மார்ட்டம் ஆகிற வரைக்கும் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆதித்யன் உடனே, நீங்கள் ஒரு டாக்டர், ஏதாவது ஒரு சஸ்பெஷன் கூடவா இல்லை? டாக்டர் சிறிது தயங்கி, இல்லை, அது ஒரு முழுசாக ஒன்றும் மாதிரி தெரியல, ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. ஆதித்யன் அதை கவனித்தான். பிறகு அவன் விஷயத்தை மாற்றினான். சரி, மகாதேவன் எப்படி இருக்கார்? நேற்று நாங்கள் அங்கே போனோம், யாரும் ரெஸ்பான்ஸே பண்ணலை. ஆதித்யன் கேட்டதுக்கு டாக்டர் சொன்னார், அந்த நேரம் நான் அங்கே இல்லை. நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு போயிட்டு வந்துட்டேன். மகாதேவன் சரியாக இருந்தார். ஆனால் இப்போ நடந்த விஷயத்தால் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அடுத்த கேள்வியை கேட்டான் ஆதித்யன், ரஞ்சினி எப்படி இருக்காங்க? அந்த கேள்வியை கேட்ட உடனே டாக்டர் முகத்தில் சிவப்பு ஒளி கூடியது. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னார், அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அவர் கிளம்ப தயாரானார். கதவு வரை வந்தபோது ஆதித்யன் கடைசி கேள்வியை கேட்டான், சென்னைக்கு போகிறது கன்ஃபார்ம் தானா? இந்த முறை டாக்டர் வெடித்து விட்டார். கண்களில் கோபம் மின்ன, நீங்கள் இங்கே வந்தது உடம்பு சரி செய்யத்தான், டிடெக்டிவ் வேலை செய்கிறதுக்கு இல்லை. உங்கள் எல்லைக்கு வெளியே இருக்கிற விஷயத்தில் தலையிடாதீங்க என்று கடுமையாக சொல்லிவிட்டு போய்விட்டார். நாங்கள் உள்ளே வந்து அமர்ந்தோம். ஆதித்யன் சிகரெட்டை ஏற்றிக்கொண்டு சொன்னான்,
டாக்டர் அசோக் நல்லவன் தான், ஆனால் அவன் வாழை மிதிச்சா பாம்பு மாதிரி திரும்புகிறான். அதே நேரம் வெளியே படபட என மோட்டார் சைக்கிள் சத்தம். ஆதித்யன் உடனே எழுந்து வெளியே போனான். அட, பாண்டியன் வந்திருக்காரே. அவர் உள்ளே வந்தார் சிரித்து கொண்டே. உங்கள் ப்ரெடிக்ஷன் சரிதான் ஆதித்யன், அந்த குதிரை சிலையை கண்டுபிடிச்சிட்டோம். ஆதித்யன் கேட்டான், எங்கே? மகாதேவன் வீட்டு கிணத்துல பாலசுப்ரமணியன் உடம்பு எடுத்ததுக்கப்புறம் டைவர் இறக்கணும், அப்போ கிடச்சிது. ஆதித்யன் சில வினாடிகள் யோசித்து விட்டு பிறகு கேட்டான், வேறு ஏதாவது கிடச்சிதா? இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சா என்ன? ஆதித்யன் மறுபடியும் கேட்டான். வந்துச்சு. அவன் தண்ணியில் மூழ்கி சாவலை, செத்ததுக்கு அப்புறமா கிணத்துல போட்டிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் அதிர்ச்சி அடைந்தோம். ஆதித்யன் மெதுவாக மீண்டும் கேட்டான், அப்படின்னா இது கொலை? ஆமாம், ஆனால் ஒரு கேள்வி, அவனை யார் கொல்லணும்? அவனே ஒரு யூஸ்லெஸ் ஆள். ஆதித்யன் உடனே பதில் சொன்னான், அவனை யாராவது கொண்டு இருந்தால் காரணம் கண்டிப்பாக இருக்கும். அவன் ஒரு யூஸ்லெஸ் தான், ஆனால் ஆபத்தான ரகசியம் தெரிஞ்சுக்கலாம் இல்லை? பாண்டியன் சிந்தனையோடு, சரி, இன்னொரு விஷயம், அந்த குதிரை சிலை கிணத்துல எப்படி போச்சு? பாலசுப்ரமணியன் தான் திருடி எடுத்தானா? அதுக்காக சண்டையா? அப்புறம் தள்ளி விட்டுட்டாங்களா? ஆதித்யன் தலையசைத்தான். பிறகு கேட்டான், உடம்புல காயம் ஏதாவது இருந்ததா? காயமெல்லாம் எதுவும் உடம்பில்ல, ஆனால் அவன் வயிற்றில் நிறைய ஓபியம் இருந்துச்சு. உடனே புரிந்து கொண்ட ஆதித்யன் சிரித்தான். இப்போ புரியுது. பிறகு மெதுவாக சொன்னான், எப்படி சாவு நடந்ததுங்கிறது முக்கியம் இல்லை, ஏன் நடந்தது அதுதான் முக்கியம். பாண்டியன் ஆர்வமாக கேட்டார், இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா ஆதித்யன்? ஆதித்யன் சின்ன சிரிப்போட, கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் அவங்களுக்கு சொல்லணும், அதுக்கு நேரம் இருக்கா அவங்களுக்கு? அதை கேட்ட பாண்டியன் உடனே அவன் கைகளை பிடித்து, வாங்க எங்கள் வீட்டுக்கு, இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு உங்களுக்கு அங்கே தான். ஆதித்யன் அவரோடு போய்விட்டான். அந்த இரவு நான் சத்யா இருவரும் 9:30 வரை காடு விளையாடி கொண்டிருந்தோம். ஆதித்யன் திரும்பி வந்ததும் நான் கேட்டேன், ஏண்டா இவ்வளோ நேரம் என்ன பேசுனீங்க? அவன் பெரிய சிரிப்போடு, அட கோழிக்கறி குருமா செம்மையாக இருந்துச்சு. நான் கோபமானேன். ஏய், சீரியஸாக கேட்குறேன், 5 மணி நேரம் என்ன பேசுனீங்க? அவன் சிரிச்சா, போலீஸ் மேட்டர்லாம் சொல்ல முடியாது, ஆனால் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசினோம். நான் நேராக கேட்டேன், கொலகாரன் யாரு? அவன் சிரித்து விட்டு சொன்னான், 50 ரூபா பெட் பேடு கொடு, சொல்கிறேன். அப்படியே சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான். சில நாட்கள் கழித்து கிறிஸ்மஸ் கடந்து போனது. புத்தாண்டு வரப்போகிறது. இந்த ஊரில் பெரிய கொண்டாட்டம் எதுவும் இல்லை. மாலதி உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்தது. ஆனால் அவள் கொஞ்சம் நன்றாக ஆனதுமே வீட்டில் ஒரு இளம் நர்ஸ் இருப்பதை பார்த்து கோபமாக விட்டாள். அவள் சந்தேகமும் பொறாமையும் மீண்டும் மேலெழுந்தது. நர்ஸை திட்டி விரட்டினாள். அதன் விளைவு நிலைமை மீண்டும் மோசமாக மாறியது. சோமசுந்தரம் ஒருத்தராக அவளை பார்த்து கொண்டு தவிக்க ஆரம்பித்தார். டிசம்பர் 30 சனிக்கிழமை காலை ஆதித்யன் சொன்னான், வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். நாங்கள் ஆட்டோ ரிக்ஷாவில் கிளம்பினோம். முதல் ஸ்டாப் ரமேஷ் ஸ்டுடியோ. கீழே ஷாப், மேலே அவன் வீடு. அவன் மேலே இருந்தான். எங்களை பார்த்ததும் சற்று பதட்டமாகினான். ஆனால் உடனே சிரித்துக்கொண்டே, வாங்க படம் எடுக்க வந்தீங்களா? ஆதித்யன் சொன்னான், இல்லை, அப்படியே இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தோம், உங்கள் ஸ்டுடியோவை பார்க்கணும்னு நினச்சோம். ரமேஷ் பெருமையோடு சொன்னான், நான் நல்லா படம் எடுப்பேன், இங்கே எல்லாரும் என்னத்தான் கூப்பிடுவாங்க படம் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், சுவற்றில் நிறைய புகைப்படங்கள், அதில் நமக்கு தெரிந்த சில முகங்களும் இருந்தன. மகாதேவன், சோமசுந்தரம், இது போன்ற பலர். ஆதித்யன் பார்த்து கொண்டு சொன்னான், ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட். ரமேஷ் ரொம்ப சந்தோஷமாக சொன்னான், ஹே லாலு, போய் டீ கொண்டு வா என்றான். உடனே நாங்கள், வேண்டாம், இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம். ஆதித்யன் அவனை பார்த்து கேட்டான், நீங்கள் எங்கேயாவது போக ரெடியாக இருக்கீங்களா? ரமேஷ் பதில் சொன்னான், ஆமாம், 2 நாளைக்கு சென்னை போகணும், என் மனைவி குழந்தைகள்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஆதித்யன் தலையை சேர்த்துட்டு சொன்னான், சரி, நீங்கள் ரெடியாகுங்க. நாங்கள் வெளியே வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறினோம். ஆதித்யன் சொன்னான், ஸ்டேஷனுக்கு போப்பா. நான் சிரித்து கொண்டேன், என்னடா இது, எல்லாரும் சேர்ந்து சென்னை போகிற மாதிரி இருக்கே. ஆதித்யன் சின்ன சிரிப்போடு, இந்த நேரம் சென்னையில் ஒரு விசேஷமான ஈர்ப்பு இருக்குது போல். ரயில்வே ஸ்டேஷன், அங்கே ஒரு சின்ன பிரான்ச் லைன் ஸ்டேஷன். முக்கியமான ஜங்ஷன் இன்னும் 25 மைல் தள்ளித்தான் இருந்தது. அங்கே போனால்தான் மெயின் ட்ரெயின் கிடைக்கும். ஆனால் ஆதித்யன் ஆட்டோவிலிருந்து இறங்கவே இல்லை. ஒரு சைகை பண்ணி ஆட்டோவை திரும்பச் சொன்னான். நான் கேட்டேன், ஏண்டா என்னாச்சு, ஏன் இறங்கல? அவன் சொன்னான், நீ கவனிக்கலையா, டிக்கெட் கவுண்டரில் டாக்டர் அசோக் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அப்படியா? நான் இன்னும் கேள்விகள் கேட்டேன். ஆனால் ஆதித்யனிடந்து பதில் இல்லை. அவன் ஏற்கனவே ஏதோ கனெக்ட் பண்ண ஆரம்பித்திருந்தான். மார்க்கெட், நாங்கள் மார்க்கெட் வந்தோம். பெரிய கடை முன்னால் கார் நின்றிருந்தது. ஆதித்யன் திடீரென்று, இங்கே இறங்கலாம் என்று சொன்னான். நாங்கள் மூவரும் உள்ளே நுழைந்தோம். அங்கே முருகேசன் இருந்தார். அவர் ஒரு லெதர் சூட்கேஸ் வாங்கி கொண்டிருந்தார். என்னிடமிருந்து அந்த கேள்வி தன்னாக வெளியே வந்தது, நீங்களும் சென்னை போகிறீங்களா? முருகேசன் திடுக்கிட்டார். நானா? இல்லை, நான் ட்ரெஷரி ஆஃபீஸர், நான் எங்கே போகிறது, யார் சொன்னா?
அவரோட குரல் கொஞ்சம் கடினமாகிவிட்டது. ஆதித்யன் உடனே சிரித்து கொண்டே சொன்னான், யாரும் சொல்லலை, சூட்கேஸ் வாங்குறத பார்த்துட்டு அருண் அப்படின்னு நினச்சிட்டான் போல இருக்குது. அதன் பிறகு கேட்டான், அந்த குதிரை சிலை கிடச்சிருச்சு தானே? ஆமாம் ஆமாம் கிடச்சது என்று அவர் சொல்லிவிட்டு உடனே கிளம்பி விட்டார். நாங்கள் வெளியே வந்தோம். அப்பொழுது நான் கேட்டேன், என்னடா இவ்வளோ கோவமாக ரியாக்ட் பண்ணுறாரு? ஆதித்யன் சொன்னான், அவருக்கு உள்ளுக்குள்ளே போகணும் தான் இருக்குது, ஆனால் டியூட்டினால் போக முடியல, அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். இல்லைன்னா அவன் வாக்கியத்தை முடிக்கவில்லை. ஆட்டோ டிரைவர் கேட்டான், அடுத்தது எங்கே சார் போகணும்? ஆதித்யன் சொன்னான், டிஎஸ்பி பாண்டியன் வீட்டுக்கு போ. அங்கே அது அவருடைய ஆஃபீஸ் வீடு இரண்டுமே ஒன்றாக இருந்தது. அவர் எங்களை வரவேற்றார். ஆதித்யன் நேராக கேட்டான், எல்லாம் ரெடியா? பாண்டியன் சொன்னார், ஆமாம் எல்லாம் ரெடி. ட்ரெயின் எத்தனை மணிக்கு? நைட்டு 10:30 11:15 ஜங்ஷன் போகும் என்று பாண்டியன் சொன்னார். சென்னை போகிற ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. மேற்கு மெயிலில் 11:35. ஆதித்யன் சொன்னான், சரி அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு நான் மகாதேவ வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் 5:30 வாங்க. மகாதேவன் பேச்சை கேட்காம இருந்தாலும் போலீஸ் சொல்கிறத மறுக்க முடியாது பாருங்கள். பாண்டியன் சிரித்து கொண்டே சொன்னார், அது சரிதான். அவர்களுக்குள் நடந்த இந்த சுருக்கமான பேச்சு எனக்கு புரியவே இல்லை. ஆனால் கேள்வி கேட்டால் பயனும் இல்லை என்று தெரியும். நான் அங்கிருந்து பேங்க் போனேன். இன்னும் 2-3 நாட்கள் மூவ போவதால் மிகுந்த கூட்டம் இருந்தது. அதற்குள் சாமதானம் சற்று பார்த்தோம். அவர் சொன்னார், இப்போவே பணம் எடுத்துக்கோங்க, நாளைக்கு மறுநாள் எல்லாமே பேங்க் வந்து ஹாலிடே. ஆதித்யன் கேட்டான், நீங்கள் எப்போ திரும்புவீங்க? நாளைக்கு மறுநாள் இரவு. அந்த நேரம் ஒரு கிளர்க் வந்து அவரை அழைத்து கொண்டு போனார். நாங்கள் பணம் எடுத்து வெளியே வந்தோம். அப்பொழுது டாக்டர் அசோக் உள்ளே வந்தார். எங்களை பார்த்தார், ஆனாலும் பார்க்காத மாதிரியே நேராக கவுண்டருக்கு போய்விட்டார். ஆதித்யன் என்னை பார்த்து சிரித்தான். நாங்கள் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போப்பா என்று அவன் சொன்னான். மாலை 5 மணி நாங்கள் மகாதேவன் வீட்டுக்கு போனோம். அவர் ஹாலில் இருந்தார். அவரை பார்த்தவுடன் புரிந்தது, உடம்பு சரியில்லை, முகம் சோர்ந்து போயிருந்தது. அவர் சொன்னார், வாங்க வாங்க, நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்வீங்க, இப்போ தான் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேன், உடம்பு நல்லா சரியாயிட்டு இருக்கு. ஆதித்யன் சொன்னான், ஆனால் நீங்கள் நல்லா இல்லை போல இருக்கு. மகாதேவன் சற்று சோகமானான். அது ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு கவலை இருக்குது. ஆதித்யன் கேட்டான், என்னாச்சு? ரஞ்சினி நேற்று நைட்டு சென்னை போயிட்டா. அப்படியா? தனியாக போனாலா, சொல்லாமல் போனாலா என்று ஆதித்யன் கேட்டான். இல்லை பழைய வேலைக்கார ராமு கூட போயிருக்கான். அப்போ என்ன கவலை? மகாதேவன் நேராக சொன்னான், சென்னையில் அவளுக்கு ஒரு அத்தை இருக்கா, அவங்களே அவளை வளர்த்தாங்க. நேற்று சாயந்தரம் அவங்ககிட்ட இருந்து ஒரு டெலிகிராம் வந்துச்சு, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக, அதனால் அவளை அனுப்பிட்டேன். அது சரிதானே? ஆமாம், அவளும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. 5-6 மணி நேரம் தான் பயணம். இன்றைக்கி காலையில் அவள் சென்னை அடைஞ்சிட்டான்னு டெலிகிராம் வந்திருக்கு. மகாதேவன் தொடர்ந்தார், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. இன்றைக்கி காலையில் 2 லெட்டர் வந்தது. அதில் ஒன்று ரஞ்சினியோட அத்தைகிட்ட இருந்து, அதுவும் நேற்றத்தை தேதி போட்டு, அதில் சாதாரணமாக எழுதியிருந்தாங்க, உடம்பு சரியில்லைங்கிறத பற்றி எதுவுமே இல்லை அதில். அவர் கவலையோடு ஆதித்யனை பார்த்தார். ஆதித்யன் அமைதியாக சொன்னான், அப்படின்னா இருந்திருக்கலாம், கடிதம் எழுதுறதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்லை? அவர் தலையசைத்தார். அது சாத்தியம்தான், ஆனால் இன்னொரு லெட்டரை பற்றி இருக்கே, அது ஒரு பேரில்லாத கடிதம், மொட்டை கடிதம், இதை பாருங்கள். அவர் உரையை பிரித்து கொடுத்தார். அது இந்த ஊரிலிருந்தே அனுப்பப்பட்டது என்று ஸ்டாம்பை பார்த்தாலே தெரிந்தது. ஆதித்யன் அதை திறந்து படித்து பார்த்தான். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, உங்களுக்கு தெரியாமல் ஒரு நல்ல மனிதர் மாதிரி நடிக்கிற ஒரு கெட்டவன் உங்கள் மகளோட சட்டவிரோதமான உறவுகள் இருக்கான், அவங்க ஓடிப்போனால் பெரிய அவமானம் நடக்கும், கவனமாக இருங்க, டாக்டர் அசோக்கை நம்பாதீங்க. ஆதித்யன் கடிதத்தை திருப்பி கொடுத்தான். மகாதேவன் அழுகும் குரலில் கேட்டார், யார் எழுதுனதுன்னு தெரியல, ஆனால் இது உண்மையாக இருந்தா? ஆதித்யன் அமைதியாக கேட்டான், டாக்டர் அசோக்கை நீங்கள் தெரிஞ்சிடுவோங்க, அவர் இப்படி செய்வார்னு உங்களுக்கு தோணுதா? மகாதேவன் சற்று யோசித்து, அவன் நல்ல பையன்தான், எப்பவுமே வீட்டுக்கு வருவான், ஆனால் மனசு யாருக்கும் தெரியாது, அவன் இங்கே இருக்கானா? ஆதித்யன் சொன்னான், இருக்கான், இன்னைக்கு காலையில் தான் பார்த்தோம். மகாதேவன் நிம்மதி அடைந்தார். அப்படியா? அப்போ இந்த கடிதம் பொய்யா இருக்கலாம். ஆனால் ஆதித்யன் மெதுவாக சொன்னான், ஆனால் டாக்டர் இன்னைக்கு ராத்திரி சென்னை போகிறாரு. மகாதேவன் மீண்டும் பதட்டமானான். என்னது, போகிறானா? அப்படின்னா? ஆதித்யன் உறுதியாக சொன்னான், கவலைப்படாதீங்க, எதுவும் நடக்காது, நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்க. மகாதேவன் அவன் கையை பிடித்து கொண்டு சொன்னார், உண்மையாவா சொல்கிறீங்க? எப்படி இவ்வளோ நிச்சயமாக சொல்கிறீங்க? ஆதித்யன் பதில் சொன்னான், நீங்கள் தெரியாத சில விஷயங்கள் எனக்கு தெரியும், என்னை நம்புங்க. ரஞ்சினி இன்னும் 2 நாளில் திரும்பி வருவாங்க, உங்களுக்கு எந்த அவமானம் வராது. மகாதேவன் நெகிழ்ச்சியோடு பதில் சொன்னார். அப்படின்னா போதுங்க, ரொம்ப நிம்மதி. வயசாகிட்டேன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்தனால ரொம்ப பயமாக இருக்குது. ஆதித்யன் சொன்னான், அதெல்லாம் மறந்துடுங்க, எனக்கு ஒரு உதவி வேணும். சொல்லுங்கள். இன்றைக்கி ராத்திரி உங்கள் கார் கொஞ்சம் வேணும், ஜங்ஷன் வரைக்கும் போகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இது என்ன பெரிய விஷயம்? எத்தனை மணிக்கு? நைட்டு ஒரு 9 மணிக்கு வேணும். சரியாக 9 மணிக்கு கார் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இன்னும் ஏதாவது வேணுமா?
இல்லை, எதுவும் இல்லை என்று ஆதித்யன் சொன்னான். நாங்கள் இருவரும் திரும்பவும் வீடு வந்து சேர்ந்தோம். அத்தியாயம் 9. அந்த நேரத்தில் பாண்டியன் அங்கே வந்திருந்தார். எல்லோரும் சேர்ந்து தேநீர் குடித்து நிறைய சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பினோம். சரியாக 9 மணிக்கு மகாதேவனின் கார் எங்கள் வீட்டின் முன்னால் வந்து நின்றது. நான், ஆதித்யன் மற்றும் பாண்டியன் மூவரும் அதில் ஏறிக்கொண்டோம். எங்கள் பின்னால் ஒரு கருப்பு நிற போலீஸ் வேன் அமைதியாக பின்தொடர்ந்தது. நகர எல்லை கடந்தவுடன் ஜங்ஷனை நோக்கி நீளமான ஒரு சாலை தொடங்கியது. இருபுறமும் பெரிய மரங்கள், நடுவே காரின் விளக்குகள் ஒளி சுரங்கம் போல நீண்டு விரிந்திருந்தன. மூவரும் ஒன்றின் பக்கத்தில் ஒருவராக அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டே அமைதியாக இருந்தோம். சிறிது நேரம் கழித்து ஆதித்யன், உங்கள் குற்றவாளி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் வாங்குவான் என்றான். அதற்கு பாண்டியன், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எந்த கிளாஸாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் குமார் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பான் என்று பதிலளித்தார். ரகசியம் கசிவதை தவிர்க்க மிக குறைந்த பேருக்கு தான் தகவல் கொடுத்திருப்பதாகவும் போலீஸ்காரர்களே பல நேரம் தகவலை வெளியே விடுவார்கள் என்றும் பாண்டியன் நேர்மையாக கூறினார். 10 மணிக்குள் ஜங்ஷனை அடைந்தோம். சிவப்பு பச்சை நிற விளக்குகள் மின்னும் பெரிய ஸ்டேஷன் அது. போலீஸ்காரர்கள் பல இடங்களில் அமைதியாக நிறுத்தப்பட்டிருந்தனர். நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் காத்திருப்பு அறையில் உட்கார்ந்திருந்தோம். பாண்டியன் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார். 10:30 மணிக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து, அவன் வந்துட்டான் ஃபஸ்ட் கிளாஸ் என்று சொல்லி சென்றார். இன்னும் 45 நிமிடங்கள் இருந்தன. அந்த நேரம் நீண்டதாக தோன்றினாலும் முடிவில் ரயில் வருகை அறிவிக்கும் ஒலி ஒலித்தது. நாங்கள் பிளாட்ஃபார்மில் சென்று நின்றோம். அனைவருக்கும் ஓவர்கோட் கம்பளத்தொப்பி அணிந்திருந்ததால் யாரும் எங்களை எளிதில் அடையாளம் காண முடியாது. ரயில் வந்து நின்றதும் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் எங்கள் முன் வந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்ததால் உள்ளே எதுவும் தெரியவில்லை. சிறிது நேரத்தில் கதவு திறந்து ஒரு கூலியால் உள்ளே சென்று 2 பெரிய தோல் சூட்கேஸ்களை கீழே இறக்கினார். அதன் பிறகு அந்த கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து ஒரே ஒரு பயணி வெளியே வந்தார். கோட் பேண்ட் அணிந்திருந்தார். மீசை தாடி இல்லாமல் மங்கலான நீலக்கண்ணாடி அணிந்திருந்தார். அவர் முற்றிலும் புதிய மனிதரைப் போல தோன்றினார். 2 கூலியாட்கள் சூட்கேஸ்களை தூக்க தயாராகி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பாண்டியன் மற்றும் ஆதித்யன் அவன் இருபுறமும் சென்று நின்றார்கள். ஆதித்யன் மெதுவான குரலில் சொன்னான், ராமநாதன், உங்கள் பயணம் நடக்காது, நீங்கள் திரும்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். ராமநாதன்? வங்கியின் மேனேஜர் ராமநாதன். மீசை தாடி இல்லாததால் முகத்தில் அவரை உடனே அடையாளம் காண முடியவில்லை. ராமநாதன் ஒரு முறை வலப்பக்கமும் ஒரு முறை இடப்பக்கமும் பார்த்தார். உடனே வேகமாக தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து தன் நெற்றிப்பொற்றில் வைத்து ட்ரிகரை அழுத்தினார். டப்பென்று ஒரு ஒளி. ஒரு கணத்தில் ராமநாதன் உடல் கீழே விழுந்தது. சுற்றிலும் மக்கள் கூட்டம் திரண்டது. பாண்டியன் விசில் எடுத்து ஊதினார். உடனே போலீஸ்காரர்கள் வந்து அந்த இடத்தை முற்றுகையிட்டனர். பாண்டியன் கடுமையான குரலில், இன்ஸ்பெக்டர் குமார், இந்த 2 சூட்கேஸ்களும் உங்கள் பொறுப்பு என்றார். அந்த நேரத்தில் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு ஒருவர் உள்ளே வந்தார். அவர் டாக்டர் அசோக். என்ன நடந்தது? யார் இவர் என்று கேட்டார். பாண்டியன் பதில் சொன்னார். பேங்க் மேனேஜர் ராமநாதர் உயிரோடு இருக்காரா என்று பார்த்து சொல்லுங்க என்றார். டாக்டர் அசோக் குடிந்து கீழே பார்த்து பரிசோதித்தார். பின்னர் எழுந்து, அவர் இறந்து விட்டார் என்றார். கூட்டத்திலிருந்து ஒருவரின் ஆச்சரிய குரல் கேட்டது. ராமநாதன் இறந்துட்டாரா? ஆமாம், அவரோட தாடிக்கு என்னாச்சு? அது புகைப்படக் கலைஞர் ரமேஷ். டாக்டர் அசோக்கும் ரமேஷையும் நோக்கிய ஆதித்தன், உங்களோட ரயிலும் வந்துருச்சு, இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்புறமா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்றார். 2ஆம் தேதி ஜனவரி நாங்கள் சென்னை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தோம். பாண்டியன், மகாதேவன் மற்றும் ரஞ்சினி ஸ்டேஷனில் வந்து எங்களை ரயிலேற்றி விட்டு சென்றார்கள். இப்போது நாங்கள் அமைதியாக ஒன்றாக அமர்ந்திருந்தோம். ஆதித்யன் தொடங்கினான். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். பேங்க் மேனேஜர் ராமநாதன், அவர்கிட்ட துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கலான்னு நான் நினைக்கவே இல்லை. சத்யா கேட்டால், எல்லாத்தையும் முதலிருந்து சொல்லுங்கள். ஆதித்யன் தொடங்கினான். 2 விஷயங்கள் ஒன்றா கலந்து வந்தது. ஒன்று அந்த புகைப்பட திருட்டு, ஃபோட்டோவோட திருட்டு. 2வது டாக்டரும் ரஞ்சினியும் வச்சுருந்த ரகசியமான காதல். அவங்க காதல் ரகசியமானது தான், ஆனால் அதில் தப்பு எதுவும் இல்லை. அவங்க சென்னைக்கு போய் பதிவு திறனும் செஞ்சுட்டாங்க. ரஞ்சினியும் மாமாவும் மட்டும் இதை தெரிஞ்சுக்குவாங்க, வேறு யாருமே இல்லை. ஏன் மகாதேவனுக்கு கூட தெரியாது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவர் பழைய சிந்தனை கொண்டவர் இல்லை தான், இருந்தாலும் விதவை திருமணம் குறித்து அவரோட பழைய மனப்பான்மையை முழுசாக விட முடியல. அதனால் அவங்க அமைதியாக திருமணம் செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளித்தாங்க. நான் கேட்டேன், இந்த விஷயம் உங்களுக்கு டாக்டரிடமாக இருந்தால் தெரிஞ்சுது? ஆதித்யன் சிரித்தான். இல்லை, அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. அவர் அப்படியே கடுமையாக தான் இருந்தார். ஏதாவது கேட்டால் உடனே எதிர்ப்பார். நான் ரஞ்சினிகிட்ட தனியாக போய் சொன்னேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு. அவள் கேட்டா, நாங்கள் தப்பு செய்கிறோமான்னு. நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் உங்கள் அப்பாவை வருத்தப்படாமல் அது செஞ்சது தான் இன்னும் பெரிய விஷயம். கடுமையான எதிர்ப்பால் எதுவுமே கிடைக்காது. அது எதிர்ப்பை அதிகரிக்கும். பொறுமையோடு நடந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்றான். சத்யா சொன்னால், அடுத்தது சொல்லுங்கள். ஆதித்யன் திரும்பவும் தொடர்ந்தான். அந்த ஃபோட்டோ திருட்ட சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் பல விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு விளக்கம்தான்.
அந்த கும்பலில், அதாவது அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த கும்பலில் ஒருத்தர் தன் முகத்தை மற்றவங்க பார்வையிலேருந்து மறைக்க விரும்புகிறார். ஆனால் ஏன்? ஒரு காரணம் என்னென்னா, அந்த குழுவில் இருக்கிற ஏற்கனவே ஒருத்தர் குற்றவாளியாக இருக்கலாம். அதனால் தன்னோட புகைப்படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கு விரும்புகிறார். ஆனால் அது சரியான விளக்கமாக இல்லை. ஏன்னா அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரையுமே மக்களுக்கு தெரியும். அவங்க யாரும் மறைஞ்சு வாழ்கிறவங்க இல்லை. அதனால் அந்த புகைப்படத்தை திருடுவதற்கு அது காரணமாக இருக்க முடியாது. அப்போ வேறு என்ன காரணம்? அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய குற்றத்தை செய்ய திட்டமிட்டு இருக்கலாம். அதாவது ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சு தலைமறைமாக போக நினைக்கிறவங்க அப்படி ஒருத்தர் இருந்தால் தன் புகைப்படத்தை அங்கே எல்லாத்துக்கண்ணு இருந்து மறைக்கத்தான் முகழ்வார். அருண், நீ ஒரு எழுத்தாளர். வார்த்தைகளால் மட்டும் ஒருத்தரை அப்படியே விவரித்து பார்த்த உடனே அடையாளம் பார்க்க முடியுமா? சொல்லுவேன், முடியாது. குறிப்பாக அவன் சாதாரணமான தோற்றம்னா முடியவே முடியாது. அதனால் ஒரு புகைப்படம் உடனே அவனோட முகத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். அதனால தான் போலீஸ் குற்றவாளியோட புகைப்படத்தை பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது என்ன? அந்த குழுவில் ஒருத்தர் பெரிய குற்றம் செய்ய திட்டமிட்டு அதுக்கு அப்புறமா தலைமறைவாக போக நினைக்கிறார். அப்போ கேள்வி இங்கே என்னென்னா, அவர் யார்? இப்போ அந்த புகைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தராக ஒன்றொன்னா பார்க்கலாம். மகாதேவன் இப்போ செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. மறைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் அசோக் ரஞ்சினி கூட ஓடி போகலாம். ஆனால் ரஞ்சினி மேஜர். அது சட்டப்படி குற்றம் இல்லை. அதனால் புகைப்படத்தை திருட வேண்டிய அவசியம் அவங்க 2 பேர்த்துக்குமே இல்லை. அடுத்ததாக பேராசிரியர் சோமசுந்தரத்தையும் தவிர்க்கலாம். அவர் ஓடிப்போக நினச்சாலும் அந்த புகைப்படத்தை திருடுறதுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அவருடைய புகைப்படங்கள் வேறு பல இடத்துலையும் இருக்குது. அதுக்கப்புறம் ரமேஷை பார்ப்போம். அவர் ஒரு புகைப்படம் எடுப்பவர். அவர் கடன் பிரச்சனையெல்லாம் மறைஞ்சு போகலாம். ஆனால் இந்த புகைப்படத்தில் அவரே இல்லை. அவர் அந்த திருடுறதுக்கான காரணம் இல்லை. இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா மீதி இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று கவர்மெண்ட் ஆஃபீஸர் முருகேசன், இல்லை பேங்க் மேனேஜர் ராமநாதன். 2 பேர்த்துக்குமே அரசோட பொருள், அதாவது ஒருத்தர்கிட்ட வங்கி பணம், இன்னொருத்தர்கிட்ட கவர்மெண்ட்டோட பணம் 2மே இருக்குது. அதனால் சந்தேகம் இவங்க 2 பேர் மேலே தான் வருது. முதல்ல முருகேசனை பார்க்கலாம். அவருக்கு ஃபேமிலி இருக்குது. அவரோட தோற்றம் ரொம்ப தனித்துவமானது. ஒரு கண் இல்லை. புகைப்படம் இல்லாட்டியுமே கூட வெளியில் அவரை ஈஸியாக அடையாளம் காண முடியும். அதனால் நீண்ட நாட்கள் அவரால் மறைஞ்சிருக்க முடியாது. மேலே அவரோட குணம் இப்படி பெரிய ஆபத்தான செயலை கேட்டதில்லை. ஏன்னா அவர் ரொம்ப பயந்தவர். இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறவர் ராமநாதன். அதுக்கு நேரடியாக எந்த ப்ரூஃப்மே இல்லை. ஆனால் மற்ற எல்லாத்தையுமே அந்த ஃபோட்டோவிலிருந்து நீக்கினா இவர் மட்டும்தான் மிச்சமாகிறார். அவரோட முகம் ரொம்ப சாதாரணமான முகம். உலகத்தில் அவரை போல் ஆயிரக்கணக்கானவங்க இருக்காங்க. அவர் முகத்தில் வச்சுருந்த தாடியை எடுத்துட்டா அவரை யாரும் அடையாளம் காத்துக்க முடியாது. போலி தாடி போடுறத விட உண்மையான தாடியை எடுத்துறது தான் ரொம்ப பாதுகாப்பான விஷயம். ராமநாதனுக்கு கல்யாணம் ஆகலை. நல்ல சம்பளம் இருக்குது. இருந்தாலும் அவருக்குள்ளே ஏதோ ஒரு பேராசை. அவருக்குள்ளிருந்த ஒரு மனக்கசப்பு பணத்துக்கு அடக்க முடியாத ஆசை உருவாக்கி இருந்தது. நீ நினச்சிப்பார், அவரோட அலமாரியில் மலையாள புத்தகங்கள் இருந்தது. அவர் மலையாள மொழியை கற்றுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் பணத்தை எடுத்துகிட்டு மும்பை பகுதியில் இருக்கிற குடியிருப்பில் போகணுன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறான். தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் முக அமைப்பில் சில ஒற்றுமைகள் இருக்குன்னு மொழியும் தெரிஞ்சிருந்தா யாருக்கும் சந்தேகம் வராது பாரு. அத்தனையும் நல்லா யோசித்து திட்டம் போட்டு தான் தயார் செஞ்சுருந்தார். ஆனால் அவள் செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் சில எதிர்பாராத தடைகள் வந்தது. பிக்னிக் போகும்போது அவரையும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அவர் விருப்பம் இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டார். ஆனால் அது வேண்டான்னு மறுத்திருந்தால் சந்தேகம் வரும். அதனால் பின்னாடி அந்த புகைப்படத்தை திருடிக்கலான்னு நினச்சிட்டு விட்டுட்டார். அப்படியே மகாதேவன் வீட்டிலேருந்து புகைப்படத்தை திருடவும் செஞ்சார். ஆனால் அடுத்த நாள் தேநீர் விருந்தில் நடந்த உரையாடலுக்கு கேட்ட பின் அவர் ஒரு தப்பு செஞ்சுருக்கிறத உணர்ந்தார். வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறது சரியான வழி இல்லைன்னு புரிஞ்சுது அவருக்கு. அதனால தான் அடுத்த முறை முருகேசன் வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோவிற்கு திருடும்போது வேறு எதுவும் கிடைக்காதனால அந்த குதிரை சிலையும் சேர்ந்து சும்மாவே திருடிட்டு போனார். அலமாரியில் சாவியை விட்டு புகைப்படம் தான் முக்கிய குறிக்கோள் இல்லை அப்படிங்கிற தோற்றத்தையும் உருவாக்கினார். பேராசிரியர் சோமசுந்தரத்தை புகைப்படத்தை திருட வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. ஏற்கனவே மாலதி அந்த படத்தை கிழிச்சு போட்டா அப்படிங்கிறது அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அவர் திருட போகும்போது அது ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கலாம். அந்த கிழிந்த துண்டு கூட அவர் பார்த்துருக்கலாம். நான் வந்தபோது ராமநாதன் அதிகமாக பயப்படலை. ஏன்னா அவரோட பெரிய குற்றம் இன்னும் இப்போ எதுவுமே அப்போ நடக்கலையே. அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு மறைஞ்ச பிறகு தான் உண்மை வெளியே வரும். அப்போ நான் தெரிஞ்சாலும் பயன் இல்லைன்னு நினச்சிருக்காரு. ஆனால் பின்னாடி அந்த ஓவியக்கார பாலசுப்ரமணியம் நிற்கும்போது அவர் திடுக்கிட்டார். ஏன்னா புகைப்படம் இல்லாட்டியுமே கூட நினப்பில் இருக்கிற முகத்தை வரைஞ்சி காட்ட முடியும். அப்படின்னா புகைப்படம் திருடுறது ஒரு உபயோகம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒருத்தர் தவறான பாதையில் போனால் திரும்புறது கடினம். ராமநாதன் ஏற்கனவே அந்த ஆபத்தான பாதையில் போயிட்டார். அதனால் அந்த ஓவியக்காரன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். அன்றைக்கி ராத்திரி அவனோட மதுவில் கொஞ்சம் ஓபியம் கலந்துட்டு கொடுத்தாரு. அந்த மனுஷன் தங்கி இருக்கிற குடிசைக்கு போனார். அவனை போதையில் ஆழ்த்துறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. அவன் மயங்கி விழுந்ததும் அவனை தூக்கி கிணத்துல போட்டார். அவன் திருடனை குதிரை சிலையும் அதே கிணத்துல போட்டார். இது
திருட்டு செஞ்சவன் அவனே தான் என்று போலீஸுக்கு தோன்ற வகையில் இருந்தது. அந்த சம்பவம் இரவு 11 மணிக்கு பிறகு நடந்திருக்கலாம். அப்போது தோட்டத்தில் மற்றொரு பகுதியில் வேறொரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருந்து. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையிலிருந்து அந்த ஓவியக்கார கிணத்துல விழுகிறதுக்கு முன்பே இறந்துட்டான்னு தெரியுது. ஆனால் மகாதானோட திட்டம் வேறு. அவன் உயிரோடு இருக்கும்போதே தள்ளிவிடணும், அதனால் அது விபத்து போல் இருக்குமில்ல. அதுக்கப்புறம் ராமநாதர் நிம்மதியாக இருந்தார். அவர் எங்களுக்கு காட்டின ஓவியத்தையும் பின்னாடி எரிச்சிட்டா அவரை அடையாளமே பார்க்க முடியாதுன்னு நினச்சார். நான் உறுதியாக இது ராமநாதர் வேலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாண்டியன் அவர்கிட்ட அத்தனையும் சொன்னேன். அவர் ரொம்ப வேகமாக புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷமும் ராமநாதன் போலீஸோட கண்காணிப்புலேருந்து வெளியே போகவே இல்லை என்று சொல்லி ஆதித்யன் சிகரெட்டை ஏற்றினான். நான் கேட்டேன், ராமநாதன் அன்னைக்கே ஓடிப்போவான்னு எப்படி உறுதியாக சொன்னீங்க? வேறு எந்த நாள்லையாவது ஓடி போயிருக்கலாம் இல்லையா? ஆதித்யன் பதிலளித்தான், ஒரு வார விடுமுறைக்கு முன்னாடி ஓடிப்போனால் ஒரு பெரிய நன்மை உண்டு. 2 நாள் டைம் கிடைக்கும். அந்த 2 நாளைக்கு அப்புறம் தான் வங்கி ஓப்பன் பண்ணும்போது தான் திருட்டே தெரிய வரும். அதுக்குள்ளே குற்றவாளி ரொம்ப தூரம் போயிருப்பான்ல. அவன் கிறிஸ்மஸ் லீவ்லேயும் ஓடி போயிருக்கலாம். ஆனால் அவனுக்கு நியூ இயர் விடுமுறை தான் ரொம்ப சரியான நேரம். ராமநாதபுரம் வேலை பார்த்த பேங்க் ஒரு பெரிய நகரோட வங்கி கீழே. ஒவ்வொரு மாதமும் கடைசியில் தான் அங்கே ஒரு பெரிய தொகை பணமாக வந்து சேரும். ஏன்னா அடுத்த மாதம் தொடக்கத்தில் பணம் அதிகமாக தேவைப்படும். சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க வேண்டியிருக்குமே. இந்த முறை பெரிய தொகை கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு பிறகு தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஓடி போயிருந்தால் அவனுக்கு பெரிய தொகை கிடைக்காது. ஆனால் இப்போது அவனோட 2 சூட்கேஸையும் எடுத்து சென்ற பணம் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 12 கோடி. ஆதித்யன் சற்றே நீளமாக படுத்துக்கொண்டான். இன்னும் கேள்வி ஏதாவது இருக்கா என்று கேட்டான். அவன் தாடி எப்போ ஷேவ் பண்ணான்? ரயில்லையா என்று கேட்டேன். ஆமாம், அதுக்காக தான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கினா. அங்கே மற்ற பயணிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தானே? சத்யா கேட்டால், மகாதேவனுக்கு வந்து அந்த மொட்டைக்கடைசி யார் அனுப்பிச்சாங்க? அதற்கு ஆதித்யன் பதில் சொன்னான், பேராசிரியர் சோமசுந்தரம். ஆனால் அவனை பெருசாக குறை சொல்ல முடியாது. நல்ல மனுஷன்தான், படித்தவர். ஆனால் ஒரு கொடூரமான மனைவி கையில் சிக்கி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. குடும்ப வாழ்க்கையில் அவன் சோர்ந்து ரஞ்சினி கிட்ட ஈர்க்கப்பட்டான். ஆனால் அங்கேயே அவனுக்கு வெற்றி இல்லை. டாக்டர் அசோக் அவனுக்கு போட்டியாக இருந்தார். அந்த பொறாமைனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு கடிதத்தை அனுப்பினார். பொறாமை போல் மோசமான குணம் வேறு இல்லை. காமம், கோபம், பேராசை, இதில் எல்லாத்த விட கீழ்த்தரமானது பொறாமை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. மாலதி உடல்நிலை மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குது. யாரோட மரணத்தையும் வேண்டிக்கக்கூடாது. ஆனாலும் இந்த நிலையில் அவள் அமைதியாக போயிட்டா குறைஞ்சபட்சம் சோமசுந்தரமாவது நிம்மதியாக இருப்பார் என்றான். நானும் மனதிற்குள் அதை ஒப்புக்கொண்டேன். ரயில் போய்கொண்டே இருந்தது சென்னையை நோக்கி.